இன்னைக்கு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் பண்றோம். இதுல உங்களோட டவுட்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு லாவண்யா மனோ. ஓ லாவண்யா நீங்க தானா? ஓகே. எஸ் மேம். ஓகே. நான் வேற யாரோ நினைச்சேன். எப்படி இருக்கீங்க? உங்க சுவாத்தியாயம் எப்படி போகுது? நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். எனக்கு நல்ல ஃபீட்பேக் சொல்றாங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். எஸ். நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் வந்து புக்கு படிச்சு, அத படிச்சு படிச்சு சொல்றீங்க. நான் என்ன பண்ணேன் உங்கள? சொல்ல முடியும்னு நீங்க வேணி மேம். நீங்க மோட்டிவேட் பண்றீங்கல்ல, நீங்க தானே மோட்டிவேட் பண்றீங்க. இதெல்லாம் புக்கு படிங்க, சொல்லுங்க, வாங்க. கரெக்டா நடத்தி நான் 2-3 பேருக்கு சொன்னேன் மேம். சந்திரகலா மேம் செஷன் க்ளோஸ்டு சின்ன சர்க்கிள் இருக்கும், அங்க வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க வாங்க. அவங்க சுவாத்தியாயம் சொல்றதுக்கு பயமா இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க 2-3 பேரு. ஓகே. வந்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். சரின்னாங்க. வருவாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கப்படுகிறது. வரட்டும் வரட்டும். சொல்லி 2 மாசம் ஆகுது. நம்மளோட வைப்ஸ்க்கு மேட்ச் ஆகும்போது வருவாங்க, அவ்வளவுதான். அவங்களா கேட்டாங்க மேம், அதனாலதான் சொன்னேன். அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்க வந்து நமக்குள்ள பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க கன்வீனியன்ட்டா சொல்லுங்க, மேம் என்கரேஜ் பண்ணுவாங்க. எதுவும் இல்ல ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏதாவது திட்டிடுவாங்களா இப்படிலாம் கேட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் திட்டுறதுக்கு இல்ல, நீங்க நல்லா சொல்லல, இல்ல மறந்துட்டீங்க, இல்ல திணறீங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. வந்து சொல்லுங்க அப்படின்னு. நம்மளது ஃபுல்லா வந்து என்னன்னா ஃபுல் ஃப்ரீடம் செஷன் நம்மளது எல்லாமே. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போ வந்து அந்த ஃப்ரீடமோட நான் வந்து பேச சொல்றேனோ அப்போ அவங்க வந்து தன்னைத்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இப்படிதான் இது என்னோட சாய்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க இல்லையா? நான் சொன்னேங்க மேம், நீங்க அங்க வந்து பார்த்து கூட படிங்க அப்படின்றது என்னன்னா, ஸோ நீங்க நல்ல வேலை இந்த விஷயம் சொன்னீங்க. இதை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது நம்ம ஆன்மீக முன்னேற்றம், நம்ம ஆன்மாவுக்காக நம்ம பண்றது. ஸோ ஆன்மாக்காக பண்றதும் திரும்ப பிசிக்கல்லா பௌதிகத்துல ஒரு ஸ்கூலிங் சிஸ்டம், காலேஜ் யூனிவர்சிட்டி சிஸ்டம் மாதிரி இதுல பண்ணக்கூடாது, என்னோட ஒப்பீனியன். இப்ப அதே மாதிரி பண்ணும்போது அங்க வந்து நீங்க பயந்துதான் நீங்க வந்து இது பண்றீங்களே தவிர, அவங்களுக்கு பயந்து நீங்க ஐயோ நான் சரியா பேசலன்னு அவங்க கத்துவாங்க, சரியா பேசலன்னு அவங்க அவங்களுக்காக தானே நீங்க பண்றீங்க. அப்ப நீங்களா டெவலப் ஆறீங்க. கரெக்ட் மேம். சோ இப்ப நான் என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன், உங்களை என்கரேஜ் பண்றேன், மோட்டிவேட் பண்றேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சரி, என்கரேஜ் பண்றாங்க, மோட்டிவேட் பண்றாங்க, ஐ கேன் டூ அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோட நீங்க பண்ணும்போது உங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. கரெக்டா இல்லையா? கரெக்ட் மேம். 100%. ஸ்பிரிச்சுவாலிட்டில ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்க கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க கூடாது. ஃபுல் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க எப்போ ஃபுல் ஃப்ரீடமோட நீங்க க்ரோ ஆகுறீங்களோ, தட் இஸ் த ரியல் growth. புஷ்அப் இருக்கலாம், திட்டலாம், நானும் திட்டுவேன், நானும் கத்துவேன், நோ ப்ராப்ளம். பட் ஆனா அதுவே ஒரு இதுவா இருக்கக்கூடாது. இந்த ரூல்ஸ் வச்சுட்டு இதுதான் ரூல்ஸ், இப்படிதான் இருக்கணும். ஐ டோன்ட் லைக் ரூல்ஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரூல்ஸ் தேவையில்லை. நிறைய பேர் அவங்கவுங்க ஒப்பீனியன். பட் என்னோட ஒப்பீனியன், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரூல்ஸ் தேவையில்லை, ரெகுலேஷன்ஸ் தேவையில்லை. உங்க செல்ஃபா நீங்க வந்து உங்க கோரிக்கையில, உங்க விருப்பத்துல நீங்க வரணும். அது வந்து பெர்மனன்ட் டெவலப்மெண்ட் உங்களுக்கு. என்ன லாவண்யா, வீடியோல வாங்க. வீடியோலயா? நானு பயப்படாம இருந்தீங்கன்னா சரி. என்ன அழகா இருப்பீங்க. இப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருப்பேன். அதான். அதெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ்வளவு ஆர்வம் இருக்கு இல்லையா, நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, மேம் வந்து எல்லாரையும் மாஸ்டரா மாத்தியே தீருவேன் அப்படின்ற ஒரு மோட்டோல இருக்காங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஓகே. அவங்களுக்கு பொதுவா எப்ப அந்த எல்லாருமே வந்து இங்க ஹெசிடேஷன் வரணும்னா, அவங்க இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஆ போர் அடிக்கணும். அப்பதான் புதுசா வருவாங்க. அங்க அவங்களுக்கு போர் அந்த அடிச்சா அப்புறம் ஹெசிடேஷன் வருவாங்க. சரியா போச்சுன்னா ஆமா. ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னு கேட்டாங்க. அவங்க தானே கேட்டாங்க. See, வருவாங்க, நான் வருவாங்க. ஸ்போர்ட்ஸ் டைம் அதுக்குன்னு ஒரு டைம் வரப்போ வந்துருவாங்க. நான் இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கேன்னா, நான் வந்து யார்கிட்டயும் நான் கைடன்ஸ்ல இல்ல. நான் வந்து ஐ அம் அலோன். நான் யார் கைடன்ஸ்லயும் வரல. நான் வந்து பை மை விஷ். ஒவ்வொரு படியும் நான் என்னோட விஷல நான் வளர்ந்துக்கணும். எல்லாரோட ஸ்பீச்சஸ் கேட்பேன், எல்லாரோட இது கேட்பேன். அவங்க சொல்றதெல்லாம் அதுவும் நான் செலக்டிவா எனக்குள்ள எது எஸ் அப்படின்னு தோணுதோ அந்த விஸ்டம் மட்டும்தான். எல்லா மாஸ்டர்ஸும் கேட்பேன். ஆனா எல்லார் மாஸ்டர்ஸோட எந்த விஸ்டம் இஸ் ரைட், இது எனக்கு ஓகே அப்படின்னு எனக்கு இன்னர் சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் ஏத்துக்குவேன். நான் எந்த கிளாஸஸும் எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் 41 டேஸ் கூட நான் கவுண்ட் பண்ணல. நான் தியானத்துக்கு வந்து ஒரு மண்டலமோ 2 மண்டலம் ஆச்சு, இத்தனை நாள் ஆச்சு. நான் எப்போ தியானத்துக்கு வந்தேன்னு டேட் கூட நோட் பண்ணல. எனக்கு அது கூட தெரியாது. எல்லாருமே வந்து நான் வந்து இத்தனை கவுண்ட் ஆயிடுச்சு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 300 டேஸ் ஆயிடுச்சு, 400 டேஸ் ஆயிடுச்சு. கிளாஸஸ் கூட கவுண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி இத்தனை கிளாஸ் ஆச்சா. நான் நம்ம கிளாஸஸும் கவுண்ட் பண்ண மாட்டேன். நான் எப்போ தியானத்துக்கு வந்து அந்த டேட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனா தியானத்துக்கு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் தியானத்தை ஒரு நாளும் விட்டது கிடையாது. அது வந்து நான் ஒரு ஒர்க்கா பண்ண மாட்டேன். அது இட்ஸ் பிகேம் மை ரொட்டீன். ஸோ எல்லாருமே அப்படி இருங்க. இது ஒரு ஒர்க்கு, நான் வளரணும், நான் ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் சோல். அந்த சோல்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சராசரி தேவை. அது வளரணும் அப்படின்னா இதுதான் மெயின். ஸோ அதுக்காக இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். ஏன்னா இது பண்ணல அப்படின்னா நமக்கு விழிப்புணர்வு வராது. ஸோ இந்த விழிப்புணர்வோட நம்ம வந்து நம்மளை நாம உயர்த்திக்கணும். இதுக்கு ரூலு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. நீங்க செல்ஃபா புரிஞ்சுக்கோங்க. உங்க டெவலப்மெண்ட்க்கு யார் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் வைக்கணும்? உங்க டெவலப்மெண்ட்க்கு நீங்க தான் வச்சுக்கணும். ஸோ அதனால இட்ஸ் மை ஒப்பீனியன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படி இருக்குன்னா நம்ம கூட வந்து நீங்க எல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படிதான் நான் போட்டிருப்பேன்ல. நம்ம 41 டேஸ் செஷன் மாதிரி யாருமே நடத்த மாட்டாங்க. நம்ம அகண்ட தியானம் மாதிரி யாருமே நடத்த மாட்டாங்க. நீங்க வேணா தேடி பாருங்க. உலகத்துல யாருமே இந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. ஆமாவா? அதனாலதான் ஃப்ரீயா இருக்கணும். அதனாலதான் ஃப்ரீயாவும் எல்லாரும் கொஞ்சம் நம்ம மனசுல இருக்கிறத பேசி கொஞ்சம் வெளிவர முடியுது. நானே இவ்வளவு அளவுக்கு பேசுறேன்னா உங்கனால வந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு வேறுபட்ட ஒரு மாஸ்டர் அகண்ட மட்டும் தியானம் யாருமே நடத்த மாட்டாங்க என்ன தவிர. கரெக்ட். திரும்ப அது நடக்குதுன்னா நம்ம குரூப் மாஸ்டர்ஸ் இதே மாதிரி ஃபாலோ பண்றாங்க. ஒரு சிலர் அது அப்படி நடக்குது. ஒரு சிலர் இதே மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஓகே, யார் எப்படி பண்ணாலும் எவ்ரிஒன் ஷுட் பிகம் மாஸ்டர். நீங்க மாஸ்டர் ஆகுங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் தியானி ஆகுங்க, மாஸ்டர் ஆகுங்க. அப்புறம் நீங்களும் மாஸ்டர் ஆயிட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க. அவ்வளவுதான். எல்லாருமே மாஸ்டர் ஆறாங்களா? ஓகே, சூப்பர். மாஸ்டர்ஸ் எல்லாரும் வீடியோல வாங்க. ஹாப்பி வேர்ல்ட்ல யார் இருக்கீங்க? அழகா இருக்கு உங்க டிபி. அன்மியூட் பண்ணி பேசுறீங்களா? ஹாப்பி வணக்கம் மாஸ்டர். வணக்கம். நான் ஆக்சுவலி ஒரு நிமிஷம் என்ன கேட்கல. வீடியோ ஆன் பண்ண முடியும். ஓகே, நான் ஆக்சுவலி இங்க இந்த இதுல யூஎஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ காலைல எந்திரிச்சிட்டு ஒரு இது லாவண்யா மாஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னும் செட்டப் பண்ணல. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி இந்த போஸ்டரை பார்த்துட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்ல இவரோட முரளி சாரோட இது வந்துச்சு. இது என்னது புதுசா இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இந்த இது பண்ணேன். நான் எப்பவுமே சூர்யா மாஸ்டர் அவங்க பிஎம்சி லைவ் போகும் இல்லையா, ஸோ அதுல ஜாயின் பண்ணுவேன். சம்டைம்ஸ் யூடியூப்ல மாத்தி போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளா ரெகுலரா வர முடியல. அந்த இதுல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் யூடியூப்ல என்னோட இதுக்கு வரீங்க. ஆமா, இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும். எவ்ரி ஃப்ரைடே இந்த ப்ரோகிராம் இருக்கு. சோ ஃப்ரைடே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஹாப்பியா. ஓகே.
தேங்க்யூ மாஸ்டர். ஓகே உங்களுக்கு ஓகே. ஏதாவது டவுட்ஸ் எத்தனை நாளா பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து ஹேமா. ஆ ஸோ நான் வந்து மதுரை தான், ஒரிஜினல் ஃப்ரம் மதுரை நானு. ஸோ ஓகே. இங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ம். யூஎஸ் வந்து ஸோ செட்டில்ட் டெலவர்ல அப்போ இருக்கேன். உங்க கிரீன் கார்டு வாங்கியாச்சா? ஆமா. அது 95லயே ஆல்மோஸ்ட் அவங்க வீட்ல ஓகே. எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ சூப்பர். அதுக்கப்புறம் 2000க்கு மேல நாங்க அப்பெல்லாம் செய்யலாம். நீங்க எங்கள கூப்பிடுங்க. அங்கெல்லாம் கிளாஸஸ் வெயில்ல தமிழ் கிளாஸஸ் எங்கள கூப்பிட்டு. கண்டிப்பா மாஸ்டர். நான் அந்த பார்ப்பேன் நான் அவங்க நாங்களும் உங்க சாக்குல வந்து யுஎஸ் எல்லாம் பாத்துக்கிறோம். கண்டிப்பா. ஸோ நான் உள்ள வந்திருக்கேன். ஆனா இன்னும் சொன்ன மணிக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் பார்த்தா இருக்கேன். ஸோ இன்னும் உள்ள வர முடியும். அந்த அளவுக்கு உள்ள வரணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். அப்படி ஸோ எனக்கு கிடையாது. நெனச்சுக்கோங்க. அந்நேரம் அதுவா ம். வந்து யூனிவர்ஸ் குடுத்துரும். இங்க வந்து ஓகே. இப்போ எவ்ளோ ஃபாஸ்ட்டா எல்லாமே நடக்குதுன்னா, எங்கள விட இப்போ ஜாயின் ஆன நியூ மாஸ்டர்ஸ் வந்து நெறைய சாதிக்கிறாங்க. ஏன்னா ஓகே. எனர்ஜி சிஸ்டம் அப்படி இருக்கு. லேட்டா வந்தவங்க, அவங்களோட எனர்ஜி சிஸ்டம் பயங்கரமா இருக்கு. அவங்க வந்து பயிற்சி செய்யாமலே, எதுவும் செய்யாமலே கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம முரளி சார பாருங்க. வந்தாங்க ம். டக்குன்னு இப்ப சொன்னீங்கன்னா ஆர்கனைசேஷன் பயங்கரமா பண்ணிடுவாரு அவரு கிளாஸஸ்க்கு. இப்ப கூட ஆமா. ஒரு அசோசியேஷன்ல வந்து ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஹால் வந்து குடுக்குறாங்களா ஃப்ரீயா. அதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. யார் வந்தாலும் இப்ப ஹால் ரெடி அப்படின்னு வந்து ரெடியா இருக்காரு. சோ அந்த மாதிரி ம். புதுசா வந்தோம் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய வருது. எங்கள ம். விட. புரியுது. நல்லா இருக்குது. நானும் முரளி சாரோட ஸ்பீச் அப்பலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் நானு. ஒவ்வொரு தடவையும் அந்த கிளாஸ் ம். நடக்கும்போது. ஸோ லைவா இல்லாட்டாலும் சோ இங்க சம்டைம்ஸ் வந்து யூடியூப்ல ஒண்ணுமே கேட்பேன். கிடையாது. புதுசு பழசுன்றது கிடையாது. நமக்கு வந்து ஆ எது பண்ணணும் அப்படின்றது, நீங்க தியானத்துக்கு வந்துட்டீங்கன்னா, உங்க இன்ட்யூஷன் வந்து நீ இது செய்யணும் அப்படின்றது கிளியர் கட்டா சொல்லிடும். ம். சோ ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். கண்டிப்பா மாஸ்டர். அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னேன்னு நீங்க வந்து கேட்கணும்னு கிடையாது. உங்க இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்லும். இப்ப நான் ம். வந்து ஒரு விஷயம் இங்க சொல்றேன் அப்படின்னா, அது உங்களுக்கு கனெக்டடா தான் என் வாயில வரும். ம். மேபி உங்களுக்கு அந்த இது இருக்கு. அதனால தான் நான் இப்படி பேசியிருப்பேன். ஓகே. புரியுது மாஸ்டர். கண்டிப்பா. எல்லாருக்குமே இங்க நான் கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா, சம்திங் உங்களோட வைப்ஸ் எனக்கு ஹிட் ஆயிட்டு நான் வந்து பேசுறது தான் இங்க செஷனே இருக்கும். ஸோ இது ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால நடக்குது எல்லாம். இன்னைக்கு அது நான் வந்து இத அது எப்படி இது நடக்குதுன்றது எனக்கும் தெரியாது. ம். பட் ஆனா இந்த குரூப் செஷன்ல, இந்த மீட்டிங்ல இப்ப நான் ஒருத்தர கூப்பிடுறேன் அப்படின்னா, அது ஏதோ ஒரு ரிலீஸ். இப்ப நான் ஒருத்தரோட ஏதோ ஒண்ணு பேசுறேன். அவங்களுக்கு ஒரு எமோஷன் ரிலீஸோ, இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸோ, இல்ல ஒரு ஒரு ஹெல்ப் நான் பேசுற வார்த்தையால ஒரு ஹெல்ப் ஆகுறதோ, இது எல்லாமே ம். தானா நடக்குது. ம். சோ எனிதிங் நம்ம வாயில வருது அப்படின்னா, இட்ஸ் கனெக்டட். சம்திங் அந்த வொர்க் உங்களுக்கு வெயிட் பண்ணுது அப்படின்னு ஒரு ஹிண்ட் அது. அவ்வளவுதான். ம். பட் ஆனா இது நான் வந்து புதுசு, நான் பண்ண முடியுமா? எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? அதெல்லாம் என்னன்னா, நம்மளோட பௌதிகமான விஷயங்கள் நம்மள நாம குறைச்சு எடை போடுறது. ம். இந்த திங்ஸ் தான் நம்மள வளர விடாம நம்ம வாழ்க்கையில நம்மள தடுக்குது. ம். புரியுது சோ மாஸ்டர். எனிதிங் ஐ ஆம் ரெடி. யூனிவர்ஸ் நீ பாத்துக்கோ. ஈச் கண்டிப்பா. அண்ட் எவ்ரிதிங் நான் ரெடியா இருக்கேன். என் மூலமா எது நடக்கணும் அப்படின்னு வந்து யூனிவர்ஸ் டிசைட் பண்ணுதோ அது நடக்கட்டும். அவ்வளவுதான். ஜஸ்ட் ம். லிசன் டு யூனிவர்ஸ். ஏன்னா யூனிவர்சல் ஒர்க் யூனிவர்ஸ் பாக்குது. நம்ம இங்க என்ன செஞ்சாலும் we are ம். not doing. நம்ம வந்து ஒரு கருவி மட்டும்தான். ம். யூனிவர்ஸ் இஸ் டூயிங். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் திங்ஸ் நான் எது பண்ணாலும் இட்ஸ் மை சாய்ஸ். பட் ஆனா யூனிவர்சல் ஒர்க் எல்லாருமே பண்ற எல்லாருமே வந்து இப்ப நான் இந்த கூகுள் மீட் போட்டிருக்கேன், இத்தனை பேரோட பேசுறேன், இது எல்லாமே யூனிவர்சல் ஒர்க். இட் இஸ் நாட் மை பர்சனல் ஒர்க். ம். இந்த யூனிவர்சல் ஒர்க் பண்ண சொல்லி எனக்கு வந்த இன்ட்யூஷன் எல்லாமே த்ரூ யூனிவர்ஸ் தான் வருது. ம். யூனிவர்சல் ஒர்க் பண்றதுக்கு யூனிவர்ஸ் ஒரு சில மீடியம்ஸை வந்து வச்சுக்கும். ஓகே. இப்போ ஐ ஆம் a மீடியம். என்ன வந்து யூனிவர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கு. என்னோட மூலமா தன்
நல்லது வந்து நடக்கணும் அப்படின்றதுக்கு நான் வந்து ஐ எம் மேட்ச், நான் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கேன், ம் அவ்வளவுதான். பட் ஐ எம் நாட் டூயிங். ஸோ நம்ம இங்க இருந்து ஒரு கருவியா ஒரு டூலா நம்ம இருந்து எல்லாம் எஸ், பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனி ஸோ யூனிவர்சல் ஒர்க் யூனிவர்ஸ் வில் டூ. நம்ம அங்க நிக்கணும். ம் இப்போ யூனிவர்ஸ்க்காகட்டும், மாஸ்டர்ஸ்க்காகட்டும், ஹையர் மாஸ்டர்ஸ், ஹையர் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட நிலை பார்த்தீங்கன்னா வெரி ஹையஸ்ட் பொசிஷன்ல, ஹையஸ்ட் வைப்ஸ், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, ஒரு ஹையர் டைமென்ஷன்ல இருப்பாங்க. ம் அவங்க வந்து பூமியில என்ன செய்யணும்னாலும் தே ஹாவ் பவர்ஸ், ஆனா பண்ண முடியாது. தே நீட் அ ம் மீடியம், ஒரு சோர்ஸ் வேணும் அவங்களுக்கு. ஸோ அவங்க நம்ம மூலியமா அதை வந்து செய்யறாங்க. பிகாஸ் இப்ப நான் வந்து இந்த பூமிக்கு ஏத்த வைப்ரேஷன்ல நான் இருக்கேன். ம் அண்ட் வந்து அதே நேரத்துல நான் தியானம் செஞ்சு அந்த ஹையர் வைப்ரேஷனுக்கும் கனெக்ட் ஆகுறேன். சோ இந்த ம் வைப்ரேஷனுக்கும் ஹையர் வைப்ரேஷனுக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு கருவி. ம் சோ தே ஆர் டூயிங் த்ரூ மீ. ஓகேங்களா? ம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது மாஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஆக்சுவலி 2021ல இருந்து நம்மளோட பிஎம்சி இதுல இருக்கிறேன் நானு. ஸோ அதான் இந்த மாதிரி எல்லா இதுலயும் கலந்துப்பேன் நானு. ஸோ மோஸ்ட்லி சூர்யா மாஸ்டரோட அவங்களோட இதுல தான். அப்ப தேவி பாலா அவங்களோட முன்னாடி எடுப்பாங்க. ஒரு 8 மணிக்கு ஒண்ணு நடக்கும். அது எங்க டயத்துக்கு வந்து கொஞ்சம் இயர்லியா நடக்கும். அதுல ஃபுல்லும் தினமும் வந்து ஜாயின் பண்ணி நாங்க வந்து உள்ள உட்காந்து பேசிட்டு இருப்போம். இப்ப இந்த ஒரு வருஷமா வந்து கொஞ்சம் வேற இதுல வந்து வீட்டை ஜஸ்ட் மெடிடேஷன் அந்த இதை மட்டும் அட்டன் பண்றது இப்படி அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி பேரண்ட்ஸுக்கு இது கால் பண்றதுக்காக வாட்ஸ்அப் ஓபன் பண்ணேன். முரளி சாரோடது வந்துச்சு. என்னது இது சந்திரகலா மாஸ்டர்னு சொல்லி ஏதோ நடக்குது, லைவா போய்கிட்டு இருக்கு, இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோடனே அதை அமுக்குனேன். சோ இங்க உள்ள வந்துட்டேன். அமைக்கணும் உடனே மேஜிக்கல் கீ மாதிரி அமைக்கணும். யூஸ்ஃபுல்லா இருக்கா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இது நம்ம தினம் நம்ம வந்து கேட்டுட்டு தானே இருக்கோம் இல்லையா? அது நமக்கு டைரக்டா நேரடியா ஒரு மாஸ்டர் வந்து சொல்லும் போதே, ஏன்னா இப்ப மொத்தமா வந்து 44 பேர் ஒரு குரூப்ல இருப்போம். பொதுவா நடக்கும். இன்னைக்கு வந்து என்னடா இது டபக்குன்னு அமுக்கணும்னா மேஜிக்கல் பட்டன் அமுக்கணும்னே ஒரு இடத்துல வந்து நீ உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லி உனக்கு மட்டும் அந்த கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா யுனிவர்சல் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்து உங்க மூலியமா எனக்கு வந்து So சொல்லிக்கிட்டு இதுதான் இருக்குது. நீங்க இப்ப இன்னைக்கு கனெக்ட் ஆனது கூட இட்ஸ் த்ரூ யூனிவர்ஸ். ம் இங்க வந்து உங்களோட இது கிடையாது, இட்ஸ் மேஜிக். அதுதான் யூனிவர்சல் மேஜிக். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது. இப்ப டிராவல்ல தான் இருப்பேன். அந்த ஓகே. ப்ரோகிராமே பயங்கரமா சேஞ்ச் ஆகி கடைசியில என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இப்ப அவங்க மட்டும் தான் போயிருக்காங்க. 12:00 அங்க அப்பாயின்மெண்ட். சரி நீங்க மட்டும் போங்க. நான் இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டுன்னு சரணா இது பண்ணிட்டு சரி ஓகே. வீட்ல பேரண்ட்ஸ் அது யூனிவர்சல் மேஜிக் தான். அதனால நான் இந்த விஷயம் இது ஆக்சுவலி இத பத்தி பேசணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நீங்க கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் தானா பேசுறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். ரியலாவே வந்து நேரடியான ஒரு இது வந்து கிடைக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தான். யுனிவர்சல் வந்து நம்மள ரெடி பண்ணி இங்க தள்ளி விட்டுருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன் நானு. சோ இது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரெடி. எல்லாருக்குமே இங்க இருக்கிற உலகத்துல இருக்க யூனிவர்ஸ்க்கு வந்து குறைஞ்சவங்க, பெரியவங்க, இவங்க நல்ல புத்தி இருக்கிறவங்க, கெட்ட புத்தி இருக்கிறவங்க, இந்த டிஃபரன்சியேஷன் எதுவும் தெரியாது. யூனிவர்ஸ்க்கு தேவை என்னன்னா ஹையர் வைப்ரேஷன். நீங்க எப்படியாவது இருங்க, அந்த ஹையர் வைப்ரேஷனுக்கு டச்சிங் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க மேட்ச் ஆனீங்கன்னா போதும், இட் வில் கிவ் தட் மேஜிக் டு யூ. சோ இப்போ இது நமக்கு இந்த மெடிடேஷன் அப்படின்றது இந்த ஹையர் வைப்ரேஷனுக்கு ரீச் ஆகுறதுக்கு நம்மள எல்லாருமே வந்து ஈஸியா கொண்டு போகுது. சோ ஈஸியா நம்ம ஹையர் வைப்ரேஷனுக்கு டச் ஆகுறதால யூனிவர்ஸ் வந்து அந்த கனெக்ஷனை புடிச்சுக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணுது. மத்தவங்க வந்து அவங்களுக்கு ஏன் நல்லது நடக்கலைன்னா அவங்களுக்கு தியானம் தெரியாது மெயின், அண்ட் ஹிம்சையில இருக்காங்க. அசைவம் சாப்பிட்டுட்டு ஹிம்சையில இருக்காங்க. ஸோ ஹிம்சையில இருக்கும்போது தே கேனாட் ரீச் த ஹையர் வைப்ஸ். புரியுது மாஸ்டர். இருக்கும்போது ஹையர் வைப்ஸ்ல வர முடியாது. அண்ட் தியானம் செய்யாம தியானம் செய்யாம அந்த ஹையர் வைப்ஸ்க்கு டச் ஆக முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே தியானம் செய்யறதால ஹையர் வைப்ஸ்க்கு ரீச் ஆயிட்டே இருக்கோம். அண்ட் வந்து அந்த எம்டி மைண்ட் அது கூட இருக்கணும். எம்டி மைண்ட் ஹையர் வைப்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்போது யூனிவர்ஸ் நமக்கு
தானாவே இப்படி மேஜிக்கலா அது வந்து அமைச்சு கொடுத்துரும். நம்மளோட ஒரு இது இல்லாமையே, முயற்சி இல்லாமலேயே அது ஒரு மேஜிக்கலா நடந்துரும். தேங்க்யூ. புரியுது மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்து மீட் பண்ணதுல. ஸோ நான் வரும்போது 4 பேர் தான் உள்ள இருக்காங்க. சரி ஓகே, ஏதோ சந்திரகலா மாஸ்டர் முன்னாடி உங்கள்ட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். இந்தியன் கல்ச்சர் வந்து கரெக்டா நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும். கரெக்ட் டைம்க்கு வர மாட்டோம். இல்ல நம்ம 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மள்ட்ட பேசியிருக்கோம். 2022ல உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். உங்க செக்ஷன்ல ஏதோ ஒரு இதுல பேசினேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள வந்து ஒரு 6 மாசம் அந்த டயத்துல. மறுபடியும் இப்ப செகண்ட் டைம் இப்ப 3 வருஷம் கழிச்சு நம்ம பேசுறோம். சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். நல்ல பயிற்சி பண்ணுங்க. எனிதிங் ஐ அம் ரெடி டு டாக். எல்லாருமே இந்த ப்ரோக்ராம்ல வாங்க, டைரக்டா என் கூட பேசுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா. எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन மாஸ்டர். இப்ப நேத்து வந்து 1000 Seeds of Joy வந்து நடந்துட்டு இருந்தது இல்லையா? இவங்க நடிச்சிருந்தாங்க அருணா மாஸ்டர். சோ ஆமா, அவங்களோடது எல்லாமே வந்து எல்லா செக்ஷனையும் வந்து யூடியூப்லயே மாத்தி மாத்தி கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுல 2 क्वेश्चन இருந்தது. பட் அடுத்ததுல கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எனக்கு வந்து இந்த சரண்டர் சொல்றோம் இல்லையா, நம்ம சரண்டர் ஆகணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அந்த சரண்டர் மோடுங்கிறது என்ன எனி சிச்சுவேஷன் எப்படி சரண்டர்னா என்ன மாதிரி அது நம்மளோட நிலைமை? சரண்டர் மீன்ஸ் அந்த ஒரு விஷயம் அங்க அந்த இடத்துல நான் அப்படின்றது இல்லாம அர்ப்பணிக்கிறது. இப்போ இங்க நான் பேசுறேன், நான் தான் உங்களுக்கு ஏதோ பண்ணிட்டேன், நான் தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னு இல்லாம ஐ ஆம் ஹியர், நான் இங்க இருக்க ரெடியா, யூனிவர்ஸ் நீ பாத்துக்கோ. தட் இஸ் சரண்டர். ஓகே. சோ திருப்பி நம்ம அந்த நினைப்போ அந்த தாட் அடிக்கடி நமக்கு வரக்கூடாது. இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை செஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கேன். மூலியமா நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏதோ ஒண்ணு புதுசா நல்லது நடந்த உடனே இது நான் தான் பண்ணேன், அந்த ஈகோ இருக்கக்கூடாது. இது நான் தான் பண்ணேன், நான் தான் இதை டிஸ்கவர் பண்ணேன், நான் தான் இதை கிரியேட் பண்ணேன், நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது இல்லாம நான் அப்படின்றது இல்லாம இருங்க, சாட்சியா இருங்க. தட் இஸ் சரண்டர். ஓகே. சோ அது வந்து எதுவா இருந்தாலும் இப்ப நமக்கு வந்து ஒரு பிசிக்கல் இஷ்யூவா இருந்தாலும் ஃபேமிலில எதுவா பல பல அவங்க கண்ணோட்டத்துல சொல்லுவாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது இது. திருப்பி மறுபடியும் இருந்துச்சுன்னா அங்க வந்து நீங்க கம்ப்ளீட்டா பிசிக்காலிட்டில இருக்கீங்க நான் அப்படின்றது இருக்கும்போது. ஓகே. சோ அதுதான் மெயின். ஓகே. சோ அந்த இடத்துல பிசிக்கலா நம்ம எதை சொல்றோம்? இந்த சந்திரகலா இந்த உடம்ப தானே சொல்றோம். சோ அப்ப நீங்க 100% பிசிக்கல்ல இருக்கும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியை டச் பண்ணவே முடியாது. அங்க சரண்டர் அப்படின்னும் போது இந்த உடல் நான் இல்ல, மனசு நான் இல்ல, திஸ் இஸ் நாட் மீ, ஐ எம் ஒன்லி பியூர் கான்சியஸ் அப்படின்னும் போது யூ ஆர் கம்ப்ளீட், யூ ஆர் ஹையர் வைப்ரேஷன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த இது வந்து எந்த இடத்துல எனக்கு அந்த கேள்வி வந்துச்சுன்னா, சீதா மாதா வந்து ஒரு ஃபைனல் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. தன்னையே வந்து இது பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகும்போது ஒரு வெற்றிடம் சொல்லி அவங்க வந்து உட்காரும் போதுதான் அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பே கிடைச்சது. தன்னோட ஆன்சிஸ்டர்ஸ், தன்னோட ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து வழி நடத்தினாங்கன்ட்டு. அப்ப அந்த சரண்டர் மோடுங்கிறது அவங்க எப்படி போனாங்க? இதுதான் சரண்டர் மோட் அப்படின்னும் போது அங்க she is not சீதா, she is not that body, she is a pure conscious pure soul அங்க உட்கார்ந்துட்டாங்க. ஓகே. சோ இத நான் இந்த இடத்துல நான் அனுபவிக்கல இந்த விஷயங்களை அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீ, அதாவது விட்டுட்டாங்க. என்ன நடக்குதோ அது வந்து இதெல்லாம் இந்த உடம்புக்கு நடக்குது, எனக்கு இல்ல, ஐ ஆம் பியூர் கான்சியஸ். ஓகே ஓகே. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த உடம்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே ஓகே. சோ கர்மா, இந்த கர்ம சித்தாந்தம் இதெல்லாம் எதுக்கு? இந்த உடம்புக்கு தான், ஆன்மாக்கு கிடையாது. ஓகே. See, இப்போ when you are in body conscious, நீங்க அந்த பெயினை வந்து அனுபவிக்கிறீங்க, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க. கெட்டதுன்னா பெயின் அனுபவிக்கிறீங்க, நல்லதுன்னா சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க. சோ இதே ஸ்டேட்ல நீங்க சோல் ஸ்டேட்க்கு உங்க கான்ஷியஸை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா அங்க எந்த எமோஷனும் இருக்காது. சோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ரமண மகர்ஷிக்கு வந்து அவர் இறக்கும் போது சம் நெக்லியோ த்ரோட்லியோ எனக்கு தெரியாது, ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர். ரமண மகர்ஷியோ வேற யாரா எனக்கு
அது கூட ஞாபகம் இல்லை. பட் ஆனா எனக்கு ரமண மகர்ஷின்னு தான் ஞாபகம் இருக்கு. மேபி வேற யாராச்சும் கூட இருக்கலாம். டோன்ட் மிஸ்டேக் மீ. ஒரு மகான் சரிங்களா, அவங்களுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர்ல இருக்காங்க. ஹாப்பியா சாப்பிடுறாங்க, கேஷுவலா நம்மள மாதிரி பேசுறாங்க. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர் த்ரோட்ல உங்களால எப்படி பேச முடியுது, எப்படி சாப்பிட முடியுது கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இது நான் இல்லையே, இது உடலோட கர்மா அதை அனுபவிக்குது, இது நான் இல்ல எனக்கு வந்து அப்படின்னா ஹிஸ் ஃபுல் கான்ஷியஸ் இன் சோல் ஸ்டேட். சோல் ஸ்டேட்ல அவர் இருக்கிறதால உடல்ல இருக்கிற பெயின் கூட அவருக்கு தெரியல. ஸோ சம்டைம்ஸ் நம்மளே பார்க்குறோம், நமக்கு வந்து ஒரு கால் வலியோ மூட்டு வலியோ இருக்கு, தூங்கிடுறோம், டீப் ஸ்லீப்ல தூங்கிடுறோம், ஒண்ணுமே தெரியல. திரும்ப கண் முழிச்சதும் அந்த பெயின் தெரியுதா? So, அப்ப நம்ம எங்க இருந்தோம் அவ்வளவு நேரம்? சோல் ஸ்டேட்ல இருந்தோம். அப்ப அங்க பெயின் தெரியல. ஓகேங்களா? சோ சோல் ஸ்டேட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த சரண்டர், இந்த குட் பேட் எமோஷன்ஸ் எதுவுமே இல்ல. இட்ஸ் ஒன்லி சாட்சி, ஒரு சாட்சி பாவத்துல இருக்கும். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் இன்னும் ஒரு கொஸ்டின், சேம் அதே 1000 Seeds of Joy. நான் இது வந்து அருணா மாஸ்டர் கேட்கணும்னு நினைச்சது, கடைசியா கேட்கவே இல்லை. நான் செக்ஷன் முடிஞ்சு அவங்க அடுத்து வரும்போது கேட்கலான்னு விட்டேன். இப்போ உங்ககிட்ட தான் அது கேட்கணும்னு இருக்கு போல இருக்கு. அடுத்தது என்னன்னா, 2வது நாள் கிளாஸ்ல இது வந்து நடந்தது. அதாவது அவங்க வந்து எப்படி வந்து மகாலட்சுமி வந்து எங்களோட நீங்களும் கனெக்ட் ஆகலாம், ஸோ அந்த கனெக்ட் ஆகிற இது வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நான் கேட்க முடியல அந்த செக்ஷனை. ஸோ அப்ப நான் வந்து என்கிட்ட இருக்குது 1000 Seeds of புக் இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி, என்ன எப்படி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பாத்துருவோம். நம்மளும் வந்து அவங்க சொல்றதையும் நம்ம என்ன நல்லா ஒரு புரிதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். நான் அது ஏதோ அந்த மாதிரி இல்லை, செகண்ட் பேஜ்லயே அது இருந்தது, அவருடைய அந்த ப்ரீஃபேஸ் அதுலயே இருந்தது. அதை நான் பார்த்தேன். பார்த்ததுல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஹார்ட் ஓப்பன் ஹார்ட்டோட நல்ல ஒரு ஜாய்ஃபுல்னஸோட எல்லாரோடையும் ஒரு லவபிளா அந்த இது இருக்கும்போது நம்மளோட ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு ஆன்சிஸ்டர்ஸ், நம்மளுடைய எல்லா ஹையர் காட்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட கனெக்ட் ஆவாங்க. அந்த ப்ரமோடியல் ஜாயோட நீங்க வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னாங்க. ப்ரமோடியல் ஜாய் அப்படின்னு சொல்றது எக்ஸாக்டா எப்படி, என்னது அது? அது வந்து அது ப்ரமோடியல் ஜாய்னா என்னது அது? அதாவது ஆதிகால சந்தோஷம் அப்படின்னு தமிழ்ல வந்து நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆதிகால மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இருந்தது. அது என்ன ஆதிகால மகிழ்ச்சி? எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஆல் சோல் ஸ்டேட் தான், டிஃபரண்ட் வே ஆஃப் டிஸ்கிரைபிங், அவ்வளவுதான். ஓகே, சோ அந்த ப்ரமோடியல் ஜாய் அண்ட் ஓப்பன் ஹார்ட் அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது டிவைன் பெயின்ஸ் எல்லாம் நம்மளோட கனெக்ட் ஆகுறாங்க. ஹார்ட் அப்படின்றது கூட உங்களுக்கு சோல் ஸ்டேட் தான். இதயத்துல தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஹார்ட் சோல் ஸ்டேட்ட நிறைய உங்களுக்கு வந்து நீங்க ஹார்ட்டோட ஹார்ட்டை புரிஞ்சிக்க முடியுதுன்னா யூ ஆர் இன் சோல் ஸ்டேட். அண்ட் சோலோட கான்ஷியஸ் அப்படின்றது ஹோல் பாடி இருக்கும். பட் ஆனா ஹார்ட் கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னா, ஹார்ட்டை உணர முடியுது அப்படின்னா, ஹார்ட்னால ஒரு அன்பு, அன்புனால ஆன்மா, ஆன்மாவோட பிரதிரூபம் தான் அன்பு. ஸோ நீங்க சொல்ற அந்த வார்த்தையும் கூட அந்த ஸ்டேட் தான், சோல் ஸ்டேட் தான் எனக்கு தோணுது. பட் ஆனா அந்த வார்த்தை நான் வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் அவர் ஹார்ட் அண்ட் ஓப்பன் அவர் இன்னர் ஐஸ் டு சீ தம் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து ஓகே போட்டிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டிஸ்கிரிப்ஷன், அவ்வளவுதான். எவ்ரிதிங் இந்த சோல் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா எவ்ரிதிங் ஒரு சாட்சி பாவத்துல இருக்கீங்க. நீங்க துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது அந்த இடத்துல. நீங்க மனசளவுல இருக்கீங்களா, அங்க எமோஷனோட ஃபுல் குவிஞ்சு இருப்பீங்க. உடல் அளவுல வரும்போது பெயின்ஸ், ஹாப்பினஸ். ஸோ அந்த டிஃபரன்ஷியேஷன் நம்ம வந்து உடல் மனம் எப்பவுமே வந்து இணைஞ்சுதான் இருக்கும், செப்பரேட்டா இருக்காது. அதனால எமோஷன்ஸோட நம்ம வந்து எல்லா சுகமும் துக்கமும் நம்ம அனுபவிக்கிறோம், எல்லா எமோஷன்ஸோட. ஓகே, ஸோ சந்தோஷமா. ஆக்சுவலி இன்னும் சொன்ன மாதிரி இப்போ இந்த கொஸ்டின் வந்து இந்த நான் முதல்ல கேட்ட சரண்டரோட கனெக்ட் ஆகுற மாதிரியே இருக்குது இல்லையா? நம்ம சரண்டர் ஸ்டேஜுக்கு போனாலே நம்ம டிவைன் மீன்ஸ் இப்போ சீதா மாதாக்கு வந்து அவங்க சரஸ்வதி மாதா எல்லாரும் வந்து ஹெல்ப், அவங்க தான் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய
ஹையர் மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஸோ அப்ப சரண்டர் அந்த இடத்துல தான் அது இருந்தாலே இந்த எல்லாமே நம்ம கனெக்ட் சீதா ஆகும். மாதா, சரஸ்வதி மாதா, லக்ஷ்மி மாதா இவங்க எல்லாருமே வந்து எல்லாமே நம்ம அவங்கள கடவுள்னு ஏன் சொல்றோம்னா தே ஐடென்டிஃபை தர் சோல் ஸ்டேட். அவங்க வந்து ஐடென்டிஃபை மனுஷங்களா இருக்கும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒரு சோல் ஸ்டேட்டை வந்து சாட்சியா அங்க இருந்து அவங்க வந்து உணர முடிஞ்சது. சோ அவங்க கடவுளா இருக்காங்க. இப்போ அதே ஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்களும் கடவுள் தான். புரியுது மாஸ்டர், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு நம்ம போகணும். சோ மத்தவங்கள ஏன் கடவுள்னு சொல்லல? இப்போ அந்த அந்த ஒரு ராமாயணத்துல எத்தனை பேர் இருக்காங்க, சீதாவையும் ராமரையும் கடவுள்னு சொல்றாங்கன்னா அந்த ஸ்டேட் அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம மாதிரி பிறந்த நார்மல் பர்சன்ஸ் தான். ராமர், சீதா, அனுமார் எல்லாருமே. இப்போ லக்ஷ்மணரையோ அவங்கள எல்லாருமே சொல்லல. பிகாஸ் தே அச்சீவ்ட் த ஸ்டேட். அவங்க வந்து ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. அந்த நிலையை அடையும் போது அவங்க கடவுள். இப்ப நம்மளும் இந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னா நம்மளும் கடவுள் தான். தேங்க்யூ மாஸ்டர், புரிஞ்சது. ஸோ இது கடைசியில் இப்போ உங்ககிட்ட தான் வந்து இதை பத்தின நாலேஜ் வந்து எடுத்துக்கணும்னு இருக்கு போல இருக்கு. நீங்க அங்க கேட்டீங்கன்னா வேற ஆன்சர் வரும். இல்ல கண்டிப்பா இல்ல. அது வேற. ரெண்டாவது வந்து இது எனக்கு முன்னாடியே வந்து பிரதீப் விஜய் சார் சொன்னது. ஆமா, பிரதீப் விஜய் சார் சொன்னது 1 மாசத்துக்கு நம்ம வந்து ஒரு டவுட் இருக்குன்னா கேட்டுட்டு நம்ம விட்டுறணும் அப்படின்ட்டு. எனக்கு கேட்க அங்க வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அது கேட்கவே வரல அந்த டயத்துல. ஒவ்வொரு மாசமும் பேசும்போது அவங்க பேசுறதும் நமக்கு வந்து நம்ம கேட்கறதுக்கு ஏத்த மாதிரியே இருந்தனால நான் இது பண்ணிட்டேன். பட் எனக்கு அதுக்கப்புறமேலே வரும்போது உங்களுக்கு கிளியர் ஆகணும்னு தான் யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த 2 இது வந்து ரொம்ப நான் ஸ்ட்ராங்கா வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பா இது 2ஐயும் நான் கேட்கணும், எப்படி அந்த கனெக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இதுக்கும் சரண்டருக்கும் 2மே வந்து ஒண்ணுதான். நம்ம சரண்டர் ஸ்டேஜுக்குன்னு போகும்போது இந்த ப்ரமோடியல் ஜாய்ங்கிறத நம்ம வந்து என்ஜாய் பண்றோம். ஒரு ஆத்தர் அவங்களோட கிரியேட்டிவிட்டில அவங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஃப்ரெண்டா அவங்களோட கிரியேட்டிவிட்டில கொடுக்கறது தான். இப்போ ஒரே டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலயும் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. there are many people in many frequencies. ஸோ ஒவ்வொரு ஆத்தரும் சேம் ட்ரூத்தை வந்து டிஃப்ரெண்டா எழுதும்போது ஒவ்வொரு புக்குக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த மெத்தட்ஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தர் அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ திஸ் இஸ் த வே, திஸ் இஸ் த ரீசன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுறது. புரிஞ்சது மாஸ்டர், ரொம்ப நன்றி. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்காகவே நான் கனெக்ட் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷம், ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். நைஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நைஸ் நாலேஜ் என் மூலமா உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ யூனிவர்ஸ்க்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் யூனிவர்ஸ், தேங்க்யூ. ஓகே மாஸ்டர். எஸ் மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி நீங்க கேட்டாதான் நான் ஏதாச்சும் சொல்லுவேன், இல்லைன்னா நானும் சைலண்டா இருந்துருவேன். எஸ் சார். சூரிய நாராயணன்ல யார் இருக்கீங்க? பேசுங்க மேம். தீபலட்சுமி தான் மேம். தீபலட்சுமியா? ஓகே, சொல்லுங்க தீபலட்சுமி, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். போறீங்களா? ஆமா, யாரெல்லாம் கரூர் போறீங்க இன்னைக்கு அது சொல்லுங்க. வீடியோல வாங்க, எல்லாருமே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. மேம் இன்னைக்கு காலையில போனேன் மேம், அந்த லிங்க்ல போனேன். லாவண்யா அவங்க லைட் பீயிங்ஸ் லைட் பீயிங் அந்த இது போனீங்களா? அது வந்து தமிழ்லயே வந்து போட்டாங்களா? நான் வந்து எனக்கு கிச்சன் ஒர்க் இருக்கு, நான் போல. எப்படி இருந்துச்சு மெடிடேஷன்? லாவண்யா தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க மேம். நம்ம ஓகே ஓகே. லாவண்யா அவங்க எனக்கும் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. திருப்பி பார்க்க நம்ம குரூப்லயே இந்த நீங்க போட்டிருந்தீங்க. நானும் பார்த்துட்டு சரி போர்ட்டல் என்ன ஸ்பெஷல் மெடிடேஷன் ஏதோ இருக்கு, எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும் தெரிஞ்சவங்க பார்த்தவங்க அப்படின்னு நான் போட்டு விட்டேன். நம்ம குரூப்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. முரளிகிருஷ்ணன் சார், ராஜாமணி சார் எல்லாரும் ரொம்ப பேரு. மெடிடேஷன் நல்லா இருந்தது. கொஞ்சம் பாதி 5:40க்கு தான் ஏதோ அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுதா சொன்னாங்க. அது வரைக்கும் மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 5:40க்கு அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, கைடட் மெடிடேஷன் சொன்னாங்க.
6 வரைக்கும் சொல்லி சொன்னாங்க. பட் இந்த தடவை அவங்க கைட் பண்றப்ப கூட ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் இருந்ததுனாலவோ என்னவோ கைடன்ஸ் கிடைக்குது. அது எனக்கு நான் வந்து அதை கேட்குறேன். ஆனா அது எனக்குள்ள போகல. அதான் யாரோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி 2 பேர் அங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொன்னாங்க. உடனே 6 மணிக்கு பண்ண சொல்லிட்டாங்க. வீட்லயும் வேலை இருந்தது. ஆனா ஃபுல் கான்சியஸ்ல தான் இன்னைக்கும் மெடிடேஷன் இருந்தது. லாவண்யா மேம்கிட்டையும் சொன்னேன், மேடம் நீங்க சொல்றது எனக்கு இரிட்டேட்டிங்காவும் இல்ல. ஆனா அதை நான் கேட்கவும் இல்லை. ஆனா நான் கேட்டுட்டு இருந்தேன் மேம். எனக்கு அது 2ஆ இருந்தது. 2 விதமா இருந்தது. நான் கேட்டேன்னா அதுக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கு நம்ம மனசை யூஸ் பண்ணணும்ல, அதெல்லாம் பண்ணல. ஆனா காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் மேம் இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உடனே எனக்கு அக்செப்ட் ஆகாது. அது உடனே ஒரு கைடட் மெடிடேஷன்னா அவனுக்கு கொஞ்சம் அக்செப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இன்னைக்கு வந்து அதுவே எனக்கு 2ஆ தெரிஞ்சது. அங்க நானும் இருக்கிறேன், அதுவும் நடக்குது. ஆனா அது நான் கேட்கல, ஆனா கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி மெடிடேஷன் அஸ்வின் எப்பயும் போல ரொம்ப நல்லா இருந்தது மேம் காலையில. நானும் கூட இன்னைக்கு மார்னிங் சுஷ்லாமாவும் வந்து அட்டென்ட் பண்ணேங்க மேம். நம்ம தீபலட்சுமி, முரளி சார் இவங்க எல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டேன். எனக்கும் சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்படியே மேல இருந்து ப்ளூ கலரா அப்படியே அலையா வந்த மாதிரியும், அதுல இருந்து ஒரு நல்ல ஒயிட் லைட் என்னுடைய நெத்தி. அது நானும் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன் காலையில. 5 நீங்க போட்டிருந்தனால 5 o'clock எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா. ரெகுலரா போக மாட்டேன். 10:30க்கு அந்த குரூப்ல தான் அட்டென்ட் பண்ணுவேன். இன்னைக்கு உங்களோடது தியானம் டைம் எனக்கு 5 to 6 தான். அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை மேம். அங்க போய் ஜாயின் பண்ணிட்டேன் மேம். அவ்வளவுதான். ஓகே, ஜாயின் பண்ணீங்க. நம்ம வந்து அந்த குரூப் எனர்ஜிஸ் ஒரு டிஃப்ரெண்ட் மெடிடேஷன், ஒரு போர்ட்டல் மெடிடேஷன், அது எல்லாமே ஹையர் வைப்ஸ் இருக்கும். அதனால தான் நான் வந்து போட்டுட்டேன். நான் வந்து எதுவுமே வந்து யோசிக்கல. ஏதாவது பார்க்கும்போது இது ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு நான் மனசு சொல்லிச்சுன்னா நான் அனுப்பிச்சிடுவேன். அது யாரு என்னன்னு ஒன்றும் பார்க்க மாட்டேன். எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இது குரூப்ல போடு அப்படின்னு உள்ள தோணும். அது தோன்றப்போ நான் போட்டுருவேன். அவ்வளவுதான். அவங்க யார் நடத்துறாங்க, என்ன நடத்துறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து தோணுச்சுன்னா நான் குரூப்ல போட்டுருவேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே பண்ணீங்க, நல்லா இருக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா சூப்பர். 21 days இதே இது கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோன்றதா சொல்றாங்க. ஓகே. அதே சேம் டைம் 5 to 6 அதையும் சொன்னாங்க. அதே லிங்க்ல பண்ற மாதிரி 21 daysக்கு அந்த எனர்ஜி அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. அதுவும் மார்னிங் 5:30 to 6 தான் அது வந்து அதனுடைய டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. காலையில சொன்னாங்க. ஓகே ஓகே. இருக்காமா அது கண்டினியூஸா? ஆமா மேம். மாஸ்டர் இருக்கா? அதே ஆமா, அதே சேம் லிங்க்ல வாங்கன்னு லாவண்யா சொன்னாங்கல்ல. அப்படியா? இல்ல நான் லாஸ்ட் வரைக்கும் இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கல்ல கேட்டுட்டு போயிட்டேன். 21 days அந்த லைட் ஒர்க்கர்ஸ் இதுல சொல்லியிருக்கிறாங்களாம். அதனால பண்றாங்களாம் அவங்க மார்னிங் 5 to 6. லைட் ஒர்க்கர்ஸ்ல நடந்துகிட்டே இருக்கும். லைட் ஒர்க்கர்ஸ்ல ஒர்க் பண்ற அந்த ஹோஸ்ட் ஆகட்டும், அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு அவங்க தூங்குற மாதிரியே தெரியாது. எனக்கு ஃபேமிலிய பாத்துக்கிற மாதிரியும் தெரியாது, தூங்குற மாதிரியும் தெரியாது. ஃபுல்லா இதுலதான் இருப்பாங்க எல்லாருமே. நான் வந்து எப்படிதான் பண்றீங்க? ஃபேமிலிய பாத்துக்கிறோம். எப்ப பாத்துக்கிறீங்க? எப்பவுமே லைவ்ல தான் இருக்கீங்க. எப்பதான் பாத்துக்கிறீங்க ஃபேமிலிய அப்படின்னா, நாங்க பாத்துக்கிறோம். அந்த இங்க ஆன் பண்ணிட்டு அங்க போய் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு. ஐயோ கடவுளே, நீங்களே கடவுள் ஆயிட்டீங்க அப்படின்னு. நான் பயங்கரமா பண்ணுவாங்க அவங்க எல்லாம், லைட் ஒர்க்கர்ஸ் எல்லாம். 3 மணிக்கே ஆரம்பிச்சிடுவாங்க மேம். 3 மணிக்கு வர்றப்பே இடையில யாரும் போயிடக்கூடாது. லாவண்யா மேம் ஒரு தடவை லிங்க் கொடுத்தாங்க. என்னால அதை கரெக்டா ஃபாலோ, இடையில எல்லாம் போகக்கூடாது. வந்தா 3 மணிக்கே வந்துடணும். ஹையர் எனர்ஜி. ஆனா அதுக்கு நம்ம ரெடியாகி உள்ள போறதுக்கே டெய்லி போக முடியல. ஆனா இடையில அது ஒரு 10 days நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாங்க. ஒரு 1 week என்னால ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு தெலுங்கு அவ்வளவு இதா அந்த மெடிடேஷன் ஸ்டேட்ல புரியல.
அதனால சரி அவங்க சொல்ற பட் எனிதிங் எனக்கு வந்து நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன்னா கோ ஆன் ஸ்பெஷல் டேஸ். இன்னைக்கு டோட்டல் எனர்ஜி ஸ்பெஷல் மெடிடேஷன் போங்க. ரெகுலரா எதுக்குமே வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, அதுல அட்டாச்மெண்ட் வேண்டாம். எஸ் மேம் உங்களுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போங்க. எந்த ஒரு இதுலயும் அட்டாச்மெண்ட் வேண்டாம். வித்தவுட் அட்டாச்மெண்ட் எனக்கு போகணும், இங்க நல்லா இருக்கு அப்படின்னு தோன்றப்ப போங்க. எஸ் மேம் இப்போ பிகினர்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன், ஒரு இதெல்லாம் தேவை, சப்போர்ட் தேவை. அப்படி இருக்கிறவங்க நீங்க போலாம். சொல்ல எனி குரூப்ல அவங்க அந்த சப்போர்ட், ஏன்னா அவங்களுக்கு அவங்களா நிக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ அப்படிப்பட்டவங்க ரெகுலரா போகலாம். பட் நீங்க எல்லாம் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ அச்சீவ் பண்ணவங்க இந்த மாதிரி கைடட் மெடிடேஷன் டெய்லி தேவையில்லை. எஸ் சம் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி போங்க. இப்போ நான் எல்லாம் நான் இப்போ இதை அனுப்பிச்சது அந்த மெயின் ஏதோ சம் ஸ்பெஷல்னு இருக்கு, அதனால அனுப்பிச்சேன். டெய்லி Yes, நான் இதை yes. ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் Yes, ma'am. தேவையில்லை. நீங்க டெவலப் ஆகுங்க. ஸோ இங்க வந்து இங்க என்னன்னா, அதுலயே நீங்க இவ்ளோ அச்சீவ் பண்ணிட்டு இங்க அங்க கனெக்ட் ஆனீங்கன்னா அகைன் பேக் திரும்ப பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக கைடன்ஸ் கொடுத்து அப்படின்னா இப்படி கையை பிடிச்சி இழுத்து 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 இழுத்துட்டு போற மாதிரி. அது Yes, ma'am. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் தேவையில்லையே, யூ ஹேவ் அச்சீவ்டு. சப்போர்ட் வேணும்ன்றவங்க போகலாம். அதுவும் சப்போர்ட் வேணும்ன்றவங்க ஒரு ஒரு ஃபியூ டேஸ் பண்ணிட்டு ஓகே என்னால முடியும்ன்றப்போ அதை விட்டுறணும், அந்த கையை விட்டுறணும். குழந்தைங்க நடக்கிற வரைக்கும், நடக்க முடியாத வரைக்கும் நம்ம கையை பிடிச்சிட்டு போறோம். அவங்களுக்கு நடக்க வந்துருச்சுன்னா நம்ம கையை பிடிப்போமா? என்னைக்காவது பிடிச்சிருக்கோமா அவங்க கை? அந்த குழந்தையே பிடிக்காது மேம். குழந்தையும் பிடிக்காது, நம்மளும் பிடிக்க மாட்டோம், தோணவும் தோணாது. அதுவே அவங்களுக்கு சரியா நடக்க வராத வரைக்கும் கான்சியஸா ஐயோ குழந்தைய கையப்பிடின்னு நம்ம எல்லாருமே அந்த நினைப்பாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்ப எழுந்து நின்னாச்சு, இப்ப யார் கையும் நம்ம பிடிச்சிக்க வேண்டாம். நீங்க ஸ்பெஷல் டேஸ்ல சம்திங் ஏதாவது எனக்கு முடியல, எனக்கு டைவர்ஷனா இருக்கு அப்படின்னும் போது சப்போர்ட் எடுத்துக்கோங்க. தேவையில்லை. யாருக்காவது தப்பா பட்டுச்சுன்னா சாரி. இல்ல கரெக்ட் இல்ல மாஸ்டர், ஆக்சுவலி இந்த இது இன்னைக்கு நான் கனெக்ட் ஆனது இதுவுமே எனக்குள்ள ஒரு எழுந்த கேள்வி, இந்த கைடட் மெடிடேஷன். ஏன்னா எனக்கும் வந்து நான் ரொம்ப நாள் அதை போட்டுட்டு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைமா தான், முன்னாடி வந்து மியூசிக்கோட தான் போவேன், பத்ரிஜி சார் உங்க மாஸ்டரோட மியூசிக்கோட தான் உட்காந்து கேட்பேன். இப்போ கொஞ்ச நாளா கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு இரிட்டேஷன் மாதிரி, எனக்கு அது உள்ள பின்னாடி நாய்ஸ் மாதிரி ஏதோ கேட்டுட்டே இருந்த மாதிரி, என்னால ஒரு ஃபுல்லா ஃபோக்கஸா வந்து இது பண்ண முடியல. அப்ப வந்து நான் வந்து பண்றது சரியா இல்லையா, இதை ஆஃப் பண்ணா இதோ இல்ல அவங்க பண்றது கரெக்ட் தான். அந்த இரிட்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த சப்போர்ட் இப்ப இனிமே உனக்கு தேவையில்லை, அது உங்களுக்கு இன்டைரக்டா சொல்லுது. ஓகே ஓகே. நான் வந்து என்னாலதான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, அவங்க கரெக்டா தான் பண்றாங்க, நமக்கு தான் அது அவங்க கூட போக முடியல. இதுதான் நம்மளோட இந்த ஹியூமன் பீயிங்கோட இது இருக்குல்ல, மைண்ட் செட். அதுதான் இது ஹியூமன் பீயிங்கோட மைண்ட் செட். அது புரியுது மாஸ்டர். அந்த லோயஸ்ட் ஃப்ரீக்வென்சி மைண்ட் செட் இது. நம்ம வந்து கரெக்டா இருந்தாலும் கரெக்டா இல்ல, அவங்கதான் கரெக்ட்ன்றது அது லோயஸ்ட் ஃப்ரீக்வென்சி. அது வந்து நம்மள வந்து வளர விடாது. ஓகே. சோ எனக்கு இப்ப இவங்க கேட்டதுதான், இப்ப இவங்க சொல்லும்போது அதே ஃபீலிங் எனக்கும். நானும் வந்து ஆனா நான் வந்து முடிச்சிருவேன், அந்த இது முடிஞ்சிரும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. சரி ஓகே, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ அந்த மெடிடேஷன் இது ஃபாலோ பண்ணிருக்கு, நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டோன்ற அது தோணுச்சு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணுது அது தேவையில்லை, நீங்க வந்து நம்மளாதான் அதை நினைச்சுக்கிறோம் அது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அந்த அட்டாச்மெண்ட் தேவையில்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 நாள் இது கொடுக்கும், ஹிண்ட்ஸ் கொடுக்கும். செல்ஃபோட டாக் வந்து டிஃபரெண்ட். நம்மள மாதிரி வேர்ட்ஸ் லாங்குவேஜ் கிடையாது, அதோட டாக் வந்து டிஃபரெண்ட். இப்ப நீங்க சொன்னீங்க இரிட்டேஷனா இருந்துச்சு, தட் இரிட்டேஷன் இஸ் த செல்ஃப் டாக். இரிட்டேஷன் கொடுத்து உங்களை அங்க இருந்து விலக பாக்குது. தட் இஸ் த டாக் ஆஃப் இன்னர். புரியுது மாஸ்டர், புரியுது. சோ இன்னரோட ஹிண்ட்ஸ் சிக்னல்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ இங்க தலை வலிக்குது அப்படின்னா, தலை வலிச்சு அது என்ன சொல்லுது? யூ ஆர் டூயிங் சம்திங் ராங் டு யுவர் மைண்ட்.
இதை நீ சரி பண்ணுன்னு வலி மூலமா அவங்களுக்கு வந்து அந்த அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நம்ம வலி வருதா, மாத்திரை எடுத்து போடு, இல்ல இவ்வளவு பெரிய ஆயின்ட்மெண்ட் எடுத்து தேய்ச்சி விட்டுரு, அவ்வளவுதான், போயிடுச்சு. அது ஏன் வருது, ஐயோ என் மண்டை வந்து வலிக்குதே, அது ஏதோ சொல்லுதே, கேட்கலாமே, கேட்கவே மாட்டோம். ஆயின்மெண்ட்டை தடவு, இல்ல மாத்திரையை போடு, இல்ல தூங்கு, அவ்வளவுதான். ஒரு பாடி சிக்னல் இஸ் பெயின். பாடியோட சிக்னல்ஸ் வந்து பெயின்ஸ், இந்த மாதிரி இரிட்டேஷன், சம் எமோஷன் கொடுத்து நமக்கு சிக்னல்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த சிக்னலை நீங்க புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா யூ ஆர் த ஜெம். புரியுது சார். 2 நாளைக்கு முன்னாடி எனக்குள்ள இந்த தாட் வந்தது, நான் ஏன் இப்படி சரியா அதை கவனிக்கல, ஃபோக்கஸ் பண்ணல, ஆனா மெடிடேஷன் முடிஞ்சிருச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது பண்ணேன். அதுக்கப்புறம் தோணும், வேணாம் இது நம்மளே சும்மா உட்காருவோம், சும்மா ஒரு புல்லாங்குழல் மியூசிக் கூட ஓகே அப்படின்ற மாதிரி தோணும். அது எனக்குள்ளே இருந்தது அந்த கொஸ்டின். இன்னைக்கு ரேல வந்து சூர்யா மாஸ்டர் அவங்க வந்து ஆக்சுவலி ஃப்ரம் த பிகினிங் நான் வந்து மெடிடேஷனுக்கு வந்த டே 1ல இருந்து எனக்கு வந்து மியூசிக் பிடிக்காது. மியூசிக் போட்டாலும் மெடிடேஷனுக்கு நான் கனெக்ட் ஆக மாட்டேன், யாராவது பேசினாலும் கனெக்ட் ஆக மாட்டேன், எனக்கு சுத்தமா பிடிக்காது. சம்டைம்ஸ் வந்து இந்த தியானமா சக்கரம் அங்கெல்லாம் போகும்போது அவங்க பெரிய பெரிய மைக்ஸ் போட்டு மெடிடேஷன் ஸ்பீச்சு மியூசிக் இதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் போடும்போது எனக்கு வந்து கண்ணவே மூட முடியாது. பட் ஆனா நான் கண்ணை மூடிட்டு எனக்கு எதுவுமே கேட்கல என்ன நான் கொஞ்சம் ஹிப்னடைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருவேன். அப்ப எனக்கு காது மூடிக்கும், எனக்கு எந்த சவுண்டும் உள்ள போகாது. அப்ப சூப்பரா மெடிடேஷன் பண்ணிக்குவேன். நான் கனெக்ட் ஆற ஒரே மியூசிக் யாருதுன்னா பத்ரிஜியோட ஃப்ளூட் மியூசிக். அவர் அங்க ஃப்ளூட்டை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காருன்னா 10 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சாலும் என் காதுல ஃப்ளூட் மியூசிக் மட்டும்தான் ஒலிக்கும். ஸோ என்னோட பிரெயின் வந்து தேவையானது எடுத்துக்கும், தேவையில்லாதது அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். அது என்னன்னு தெரியல, அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நடக்குது. ஸோ 10 இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க ஒலிச்சாலும் ஃப்ளூட் மியூசிக் மட்டும்தான் இங்க வந்து அப்படியே போகும், அப்படியே அப்படி ஒரு வேவ் மாதிரி இங்க காதுல போகும். எனக்கு மற்றதெல்லாம் வந்து அதோட சவுண்டே வந்து அப்படியே குறைச்சிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆயிடும். வேற எந்த கைடட் மெடிடேஷன்ல கூட நான் போனாலும் அவங்க இது சொல்லு அது சொல்லுன்னு எல்லாம் சொல்லுவாங்களா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டாதான் நீங்க வந்து உங்களுக்கு ஹீலிங் நடக்கும் அப்படின்னு வந்து சம் ஒர்க் ஷாப்ஸ்ல எல்லாமே கூப்பிட்டு போவாங்க. நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ அப்ப நான் வந்து என்ன செய்யறேன், ஓகேன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன நினைக்கிறேன்னா, மாஸ்டர்ஸ் எனக்கு கைடட் மெடிடேஷன் பிடிக்காது, அவங்க எல்லாம் சொல்றாங்களோ அது ததாஸ்துன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. அது ததாஸ்து எனக்கு ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட என் காதுலயே போகவே போகாது. நான் பாட்டுக்கு உட்காந்து நல்லா தூங்குறேன்னா தியானம் பண்றேன்னா அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா நல்லா ஃப்ரெஷ்ஷா ஓகே ஓபன் யுவர் ஐஸ் அப்படின்றது மட்டும்தான் லாஸ்ட்ல கேட்கும். அப்போ கண்ணை திறந்துருவேன், அவ்வளவுதான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி. இல்ல எனக்கு இது பெரிய இதா இருந்தது, இன்னைக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர் தான் இது நீங்க சொன்னதுக்கு அப்புறம். ஏன்னா நானுமே அது பண்ணிதான் ஆகணுமோ, அந்த இதுக்குள்ள போயிட்டா அப்படின்னு சொல்லி நான் இருந்திருக்கேன் நானுமே. ஓகே, எனிதிங் உங்க மைண்ட் அண்ட் பாடி வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி டியூன் ஆயிடும். அந்த டியூன் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி, ஓகே ஐம் டெலிட்டிங் திஸ் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா குரூப் மெடிடேஷன்ல அதுக்கேற்ற மாதிரி பாடி மைண்ட் வந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்ணும். ஸோ நான் பண்றதுதான், எவ்வளோ பெரிய குரூப் மெடிடேஷன்ல எத்தனை சவுண்ட்ஸ்ல உட்கார்ந்தாலும் எனக்கு தேவையானது பிக் திஸ் அப்படின்னு வந்து இங்க சுவிட்சை போட்டு உட்காந்துருவேன், அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரி இந்த இது கேட்கணும் மாஸ்டர், நான் வந்து இந்த லைன் கேட் அந்த போர்ட்டல் இதுல நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம இந்தியன் டயத்துக்கு 5:30க்கு நடக்குதுன்னாங்க இல்லையா, அது எங்க அந்த லிங்க் இருக்குது, அந்த அதுல ஏதாவது ஜாயின் பண்ணணும் நம்ம நினைச்சோம்னா? பார்த்தேன் என்னன்னு தெரியல எனக்கு. நான் நைட் வந்து போன் லாஸ்டா பார்க்கும்போது அந்த லிங்க் கரெக்டா எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ நான் ஸ்டேட்டஸ்ல போட்டு நம்ம குரூப்ல வந்து போட்டு விட்டேன், அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே, நைஸ் மாஸ்டர். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ. யா, தேங்க்யூ. குரூப்ல இருக்குது மாஸ்டர், மாஸ்டர் போட்டிருக்காங்க நேத்து. ஸ்பிரிச்சுவல் குரூப்லயே இருக்கு. ஓ இருக்குதா? ஓகே ஓகே மாஸ்டர், கண்டிப்பா பார்க்கறேன். ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ல அதே லிங்க் தான் அதுல இருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்கிறேன். புதுசு லாவண்யா மாஸ்டர் கேளுங்க, அவங்க அனுப்புவாங்க. சரி, ஓகே. நீங்க லாவண்யா சொல்லி தானே வந்திருக்கீங்க.
லாவண்யா இவங்க நான் வந்து இப்ப எதுல போட்டேன் நான் பிஎம்சி மெடிடேஷன் நிறைய இதுலயும் வரும் எனக்கு எல்லா இதுலயுமே முரளி சாரோட மெசேஜ் வரும் முரளி சார் தான் ஒரு இது நடந்துட்டு இருக்குது சந்திரகலா மாஸ்டர் இப்ப அப்ப நடந்து முரளி சார் நம்பர் இருக்குல்ல, அவரை கேளுங்க, அவங்க அனுப்பிச்சு சரி விடுவாங்க. ஓகே ஓகே மாஸ்டர் கண்டிப்பா தேங்க்யூ ஜாயின் இன் அவர் குரூப் அகண்ட தியானத்துல ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து அகண்ட தியானம் வந்து ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல, அதை யூஸ் பண்ணிக்க தெரியல எல்லாருக்குமே. ஹையர் எனர்ஜிஸ் வந்து கைடட் மெடிடேஷன்ல தான் இருக்கும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம அகண்ட தியானத்துல இல்லாத ஹையர் வைப்ரேஷன்ஸ் எதுலயுமே இல்ல. தீபலட்சுமி மேம், நீங்க இப்ப அகண்ட தியானத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ. வாட் இஸ் அகண்ட தியானம்? அகண்ட தியானம் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குது. நம்ம தேங்க்யூ அப்படின்னு யாருக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்க்கு மட்டும்தான். யூனிவர்ஸ்க்கு மட்டும்தான். நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு 100%. மற்றவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் தான். ஆனால் நமக்கும் இருக்கிற ஒரே கனெக்டிவிட்டி வந்து யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் இல்லாமல் நம்மளால ஒரு நாள் இருக்க முடியாது. அந்த காத்தோ இந்த மழை இது எல்லாத்தையுமே இந்த நேச்சர் எல்லாமே இந்த யூனிவர்ஸ். அதுக்கு ஒவ்வொரு செகண்டும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மூச்சுமே நம்ம யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குது. அந்த அந்த மூச்சின் மூலமாக தான் நம்மளோட வளர்ச்சி, நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்வாதாரம் எல்லாத்துக்குமே உண்டானது அந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குது. அது ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். அப்படி பார்த்தா நம்ம பண்ணுற நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அகண்ட தியானம் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் சேர்ந்து செஞ்சாதான் அது ஒரு சின்ன துளி, அதுக்கு சின்ன துளியாகும். அதை வந்து நம்ம பண்ணுறப்போ மற்றவங்க வந்து அந்த எனர்ஜி வாங்கி 24 மணி நேரம் நம்ம வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் தீபம் எடுத்துட்டு ஓடுவாங்கல்ல, அப்படியே ஹேண்ட் மாற்றி மாற்றி ஓடுவாங்கல்ல, அப்படின்ற மாதிரி ஒரு 24/7 24 மணி நேரமும் ஒருத்தவங்களா பண்ணுவாங்க ஒரு டைமுக்கு. ஸோ அந்த எனர்ஜியை வாங்கி அந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த எனர்ஜி நமக்கு ஃபுல்லான பிறகுதான் அந்த எனர்ஜி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ நமக்கு நம்மளை டெய்லி அந்த எனர்ஜியால அது வந்து வாஷ் பண்ணுது. நம்மளால மெடிடேஷன் பண்ணி அந்த அளவுக்கு எனர்ஜி எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு சந்தேகம் தான். ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க வாங்கி வாங்கி கொடுக்கறது 41 டேஸ்க்கு இதே ரிங்கு வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த அந்த டயத்துக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 20th டேக்கு அப்புறம் இருக்கிற அகண்ட தியானம் வந்து ஒரு நாள் 1 மணி நேரம் பண்றது கிட்டத்தட்ட அந்த ஃபுல் டேக்கு அந்த ஃபுல் மந்த்துக்குமே இருக்கும். இந்த இப்போ பண்ற இந்த போர்ட்டல் ஓப்பனிங் மெடிடேஷன் அப்படிங்கிறதுமே கூட இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அது வந்து ரியலைஸ் பண்ணி பார்த்தா சத்தியமா அது தெரியும். நம்ம ஒரு நாள் போர்ட்டல் மெடிடேஷன் எடுத்த உடனே எல்லாருக்கும் ஏன் வருது அப்படின்னா அந்த குரூப் எனர்ஜி. அது ஒரு 41st டே அப்படிங்கிறப்போ அந்த அகண்ட தியானத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 மாஸ்டர் கூட இருந்து பண்ணுனா எவ்வளோ எனர்ஜியோ அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணிட்டு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு ஸ்லாட்ல எல்லாம் ஒரே ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். அந்த சிங்கிள் மாஸ்டர் ஆனால் பயப்படுவோம் நம்ம. அந்த ஸ்லாட் நம்ம எடுக்கிறோமே அப்படின்னு அதுக்கு வந்து ரொம்ப வில் பவரும் வேணும். அந்த டயத்துல நம்ம உட்காரணும். அந்த இதை வந்து நம்ம கரெக்டா அந்த ஸ்லாட் மாத்தாம இருக்கணுமே. நம்ம கையில அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்களே, நம்மளை நம்பி கொடுத்துருக்குறாங்களே அப்படிங்கிறப்போ உண்மையிலே நமக்கு வில் பவர் வரணும் அப்படின்னா அதுதான் வரும். டிசிப்ளினும் சின்சியாரிட்டியும் அந்த வில் பவரும் 3 இல்லாட்டா கண்டிப்பா ஆன்ம முன்னேற்றமோ ஆன்மீக முன்னேற்றமோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த 3 வேணும்னா அகண்ட தியானம் 1 மட்டும்தான் சாத்தியம். நம்ம எந்த நேரம் வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வேற. இந்த நேரம் நம்ம பண்ணணும். யாருக்காக? யூனிவர்ஸ்க்காக பண்ணணும். நம்ம குரூப்ல ஒருத்தங்க நம்மளை நம்பி இன்னும் ஒரு 23 பேர் இருக்கிறாங்க, அவங்க எது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு அந்த சின்சியாரிட்டிலையும் அந்த வில் பவர் நம்ம அந்த டயத்துல இருக்கணும். இல்லாட்டி நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அது போர்ட்டல் ஓப்பனிங் தான். அது வந்து உணர்றவங்களுக்கு தெரியும் மாஸ்டர். அதனாலதான் மேபி இந்த போர்ட்டல் ஓப்பனிங் கூட இருக்கலாம். அந்த எனர்ஜி வந்து இதுல ஜாயின் பண்றப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்றப்போ இதே மாதிரி தானே அது இருந்தது, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு யோசிக்கிறப்பதான் நம்ம டெய்லியுமே யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்றோம். அந்த யூனிவர்ஸ்க்கு தான் வாங்கி அந்த லவ் எனர்ஜியை வாங்கி நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போயும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற நல்ல எனர்ஜிகளை எல்லாத்தையுமே ரீட்டைன் பண்ணி
நம்ம யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்றோம். எல்லாமே ஒண்ணுதான். இது வந்து இருக்கிற யூனிவர்ஸ்ல இருந்து வாங்குறோம். இது இன்னொரு கிரகத்துல இருந்து வாங்கி கொடுக்குறோம். அது எல்லாமே கூட நம்ம பண்ற சக மனிதர்களுக்கு கொடுக்குற அந்த எனர்ஜி தான் இது. ஸோ எல்லாரும் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா குரூப் கான்ஷியஸ். நம்ம வந்து அகண்ட தியானம் அப்படின்றது நீங்க குரூப் கான்ஷியஸ், கம்ப்ளீட் குரூப் கான்ஷியஸ், ஒன்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து 24/7 மெடிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ டேல ஒவ்வொரு டைமிங் செலக்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 11 to 12 நீங்க டைமிங்ஸ் கொடுத்தீங்கன்னா 41 days யூ ஹாவ் டு ஃபாலோ த சேம் டைமிங். ஸோ 5 நிமிஷம் முன்னாடி உட்காரணும், 5 நிமிஷம் முடிச்சுட்டு கண் திறக்கணும். இது கம்பல்சரி. அதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்க நிறைய பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அது உங்க சாய்ஸ். பட் ஆனா உங்க ஸ்லாட் வந்து 11 to 12 தான். 11 to 12 நீங்க அங்க உட்காரணும். முன்னாடி பின்னாடி அதிகமா கூட உட்கார்ந்துக்கலாம். பட் அந்த ஒரு 11 to 12 உங்க மெடிடேஷன்ல எவ்ரிடே வந்துடணும். ஸோ இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ்ன்றப்போ யூ ஹாவ் டு ஃபாலோ த சேம் டைம் ஃபார் 41 days. இதே மாதிரி 24 மாஸ்டர்ஸ் 24 மாஸ்டர்ஸ் பர் டேக்கு ஸ்லாட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இங்க என்னன்னா when you start meditation 0ல இருந்து எனர்ஜி ரைஸ் ஆகுதா. ஸோ இப்போ யூ ஆர் த 24th பர்சன்னா 0ல இருந்து 24th பர்சனுக்கு மல்டிபிள் ஆயிட்டே போகுது எனர்ஜி. நீங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆக மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் டூயிங். நீங்க ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே செகண்ட் பர்சன் உட்கார்ந்துடுறாங்க. தே ஆர் கனெக்டிங். ஸோ ஒரே ஒரு திங் என்ன பண்ணணும்னா, நான் அகண்ட தியான சக்தியோட இணைஞ்சு தியானம் பண்றேன், இந்த வார்த்தை மட்டும் நினைச்சுக்கணும். ஸோ இதுதான் செயின் லிங்க். ஒவ்வொரு மாஸ்டருக்கு நடுவுல ஒரு செயின் லிங்கா நமக்கு கொடுக்குற அந்த ஒரு வார்த்தை நினைச்சிட்டு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா ப்ரீவியஸ் மாஸ்டரோட எனர்ஜி கனெக்ஷன் எங்க அவங்க கண் திறக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 10,000 எனர்ஜி லெவல்ஸ்ல அவங்க கண் திறக்கிறாங்கன்னா when you starting from the 10,000 range. இந்த அகண்ட தியானம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த அகண்ட தியானம் அப்படின்றது பண்ணாலும் ஒரு சீசன் இல்ல ஒரு 41 days அப்படிதான் பண்றாங்க. நம்மளது இப்போ கிட்டத்தட்ட 18th சீசன் அப்பா அகண்ட தியானம். ஸோ 18th சீசன் ஓடுது நம்மளதுல. ஸோ இந்த அகண்ட தியானம் வந்த அப்புறமா தான் குரூப்ல எல்லாருமே மாஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? நிச்சயமா மேக்சிமம் மாஸ்டர்ஸ் ஆனதுக்கு காரணம் எல்லாருமே என்னோட குரூப்ல ஒன்லி அகண்ட தியானம். ஸோ நீங்க ஸோ பிகினர்ஸை இதுல வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன். ஹையர் எனர்ஜிஸ் வந்து அவங்களால தாங்க முடியாது. தே ஹாவ் டு ப்ராக்டிஸ் மெடிடேஷன் ஃபர்ஸ்ட். தே ஹாவ் டு கிளென்ஸ் தெம்செல்ஸ். அந்த கிளென்சிங்கு, ப்ராக்டிஸ் ஆஃப் எனர்ஜிஸ் இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அகண்ட தியானம். அப்படின்னா பிகினர்ஸ் வந்து ஒரு 3 இல்ல 2 41 days சின்சியரா முடிச்சிருக்கணும். அது முடிச்சாதான் இது. ஸோ இங்க நத்திங். நீங்க பாட்டுக்கு உங்க கொடுத்த ஸ்லாட்ல நீங்க பண்ணிக்கணும். எந்த லிங்க் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க முடிச்சிட்டு ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை அகண்ட தியானம், டன் அகண்ட தியானம் ஸ்லாட், அந்த டைமிங்ஸ் போட்டுருணும். 11 to 12 நான் முடிச்சிட்டேன். குரூப்ல மெசேஜ், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் சிஸ்டம். அதே நேரத்துல ஹையஸ்ட் பீக்ஸுக்கு எனர்ஜி கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு இது. ஸோ அதுதான் அவங்க போர்ட்டல் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் போர்ட்டல் திறந்த மாதிரி தான் வரும் எனர்ஜிஸ். அதுல ஒரு சில ஸ்லாட்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 to 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு சில ஸ்லாட்ல ஒருத்தரே இருப்பாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் வந்து 24 மாஸ்டர்ஸ் 24 ஹவர்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா எல்லாருமே ஒரு சில ஸ்லாட்ல நிறைய பேர் விரும்புறாங்க. சரி, ஓகே, நம்ம அதுவும் விட்டுறலாம் அப்படின்னு. ஸோ ஒரு சில ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா 10 20 11, ஒரு சில ஸ்லாட்ல 5 பேர் இருப்பாங்க, ஒரு சில ஸ்லாட்ல 2 பேர். ஸோ 1 2 இருக்கிற ஸ்லாட்ஸ் வந்து பக்காவா பாத்துக்கிறோம் நாங்க. அவங்க வரலன்னா, இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியா இல்ல எங்கேயாவது வெளியே போறாங்க, நான் இன்னைக்கு முடியல, என்னோட ஸ்லாட்ல யாராவது உட்காருங்கன்னா we have helpers. அவங்களுக்கு பதிலா இவங்க உட்காருவாங்க. சோ இப்ப இந்த இது எல்லாமே இந்த போர்ட்டல் ஓபனிங் லைன் கிட்ட எல்லாமே இந்த 5th டைமென்ஷன் வந்து நம்ம இப்ப இருக்கும் இல்லையா? 5th டைமென்ஷன்ல தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஆகஸ்ட் 8ல இருந்து இந்த போர்ட்டல் கேட் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து 5th டைமென்ஷன்ல தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த யூனிவர்ஸ் வந்து அதுல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து
உழைச்சு வேலை செய்கிறோம், அவங்களுக்கும் சேர்ந்து நம்ம வந்து இங்க இருக்க லைட் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நானு. ஸோ அப்படிதான் அதுதான் நடந்துட்டு இருக்கா இப்ப நமக்கு. எஸ். இப்போ வந்து பழைய விஷயங்கள், நான் எனது, என் ஃபேமிலி, என் விஷயம், என் வீடு, என் வாசல், எந்து நினைக்கிறது எல்லாமே டுவாலிட்டி, எல்லாமே தேர்ட் டைமென்ஷன். இந்த ஒன்னஸ் நம்ம வளர்ந்தா நம்ம வந்து இப்போ பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபிஃப்த் டைமென்ஷன் ஆல்ரெடி எப்பவுமே ஷிஃப்ட் ஆயாச்சு. இப்போ நான் எனக்கு ஒரு நல்லது தெரிஞ்சா எல்லாருமே அது தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லிடுறேன்ல ஓப்பனா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லது, இந்த அக்கண்ட தியானம் நான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ஜாயின் பண்ணும்போது, இது நம்ம வந்து நமக்கு இங்க கொடுக்கணும், நம்ம குரூப்ஸ்க்கு கொடுக்கணும். உடனே நான் இங்க கொண்டு வந்தாச்சு. ஒரு நல்லது தெரிஞ்சா உடனே கொடுக்குறேன். கிவிங் ஒன்னஸ், இது எல்லாமே ஃபிஃப்த் டைமென்ஷன். ஸோ வி ஆர் ஆல்ரெடி இன் ஃபிஃப்த் டைமென்ஷன். அந்த ஒன்னஸ் அப்படின்றதே ஃபிஃப்த் டைமென்ஷன் தான். நைஸ் மாஸ்டர், நல்ல எக்ஸ்பிளனேஷன் நல்லா கொடுத்தீங்க. தேங்க்யூ. ஓகே மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ நம்ம பார்க்குறோம், நம்ம வீட்டில் பெரிய தாத்தா பாட்டி, கொஞ்சம் ஒரு அங்கிள் ஆண்டிஸ், அவங்க எல்லாருமே நம்ம தியானம் சொல்கிறோம், அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவங்க கேட்க மாட்டாங்க. இது எப்படி நீ சொல்ற? இத்தனை நாளா நம்ம இப்படி தானே வாழ்ந்தோம், நம்ம ஃபேமிலியில நம்ம பேரண்ட்ஸு, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம கிராண்ட் பேரண்ட் எல்லாம் இப்படி தானே வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? தே ஆர் ஆல் இன் தேர்ட் டைமென்ஷன். ஸோ அந்த தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்த் டைமென்ஷனோட விஷயங்கள் எல்லாமே தப்பா தான் தெரியும். ஸோ யாருக்கு எல்லாமே நம்ம செய்யற இந்த நல்ல விஷயங்கள் தப்பா தெரியுதோ, தே ஆர் ஆல் இன் தேர்ட் டைமென்ஷன். அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் மாஸ்டர், தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ், வேற யாராவது பேசுறீங்களா? நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாமா? அன்மியூட் பண்ணிக்கோங்க யாழினி. சவுண்ட் வரலையே. கேட்கல. இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. பிரேக் ஆகுது. சிக்னல் செக் பண்ணிக்கோங்க. கேட்கலப்பா, சவுண்டே கேட்கல. பாவம், அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப வாங்க, வெளியே போயிட்டு திரும்ப வாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு டிஃப்ரெண்டா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு. தேங்க்யூ. வந்துட்டாங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குதா? எஸ் எஸ். ஓவா, இது அதான் கேட்டேன் நான். உலக தியானம், அகண்ட தியானம் எல்லாத்தையும் வந்த காலத்துல இருந்தே செய்து கொண்டிருக்கேன். அது என்னன்னு யூனிவர்ஸ் எனக்கு தராம விடும். யூனிவர்ஸ் இந்த பிள்ளைகள இல்ல மாஸ்டர், நேற்று எனக்கு ஒரு அனுபவம் மாஸ்டர். நேற்று நான் இந்த அகண்ட தியானம், உலக தியானம் செய்யறதால நான் வெளியில போறது இல்லை. ஆறு என்ன கேட்டாலும் நான் போக மாட்டேன். எந்த பக்கம் சொன்னாலும் எந்த கொலிடேனாலும் வெளியே போக மாட்டேன். இந்த தியானம் கெட்டு போயிடும். எந்த தியானம் கெட்டு போயிடும். என்ற அந்த சொன்ன வாக்கு செய்ய வேணும்ன்றதுக்காக நான் போக மாட்டேன். அப்படி இருந்து நேற்று என்னோட படிச்ச பிள்ளைகள் எல்லாம் கதைச்சல் கொடுத்து, இல்ல நீ வந்தே ஆகணும், உன்னக்காக நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன், நீ என்ன பார்க்க வராம இப்படி இருக்கலாமண்டு. சரி என்று போனேன் மாஸ்டர். வெயிலண்டா நல்ல வெயில், அது மண்டையெல்லாம் சுடுகுது மாஸ்டர். ஆனா வெயில் நல்லா இருக்கு, ஆசையா இருக்குது. ஆனா தலையில படுகிற வெயில் ஆழமா போகுது மாஸ்டர். தலையில படுகிற வெயில் என்ன இது புதுசா இருக்கு இந்த அனுபவம். ஓகே,
ஓகே நானும் அந்த பிரபஞ்சத்தோட கதைச்சு கொண்டுதான் போனேன். ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்ன்னு சொல்லி சொல்லி பிரபஞ்சத்தோட கதைச்சு கொண்டு போனேன். நீ எப்படி இருக்கா, என்ன செய்யற, நான் பாத்தியா வழியா வந்திருக்கிறேன், நல்லா இருக்கு, வெயில் நல்லா இருக்கு, சூரிய பகவானே நன்றி, அது இதுன்னு நான் கதைச்சு கொண்டு போறேன். ஆனால் சூரிய பகவான் வெயில் மட்டுக்கும் எனக்கு தலையில தாங்க முடியாம இருக்கு. உடல் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா தலையில தாங்க முடியாத மாதிரி இருந்துச்சு. இது என்ன புது விதமா இருக்கு, ஆனா நல்லா இருக்குது. என்னன்னா நீ வெளியில வார இல்ல தானே, இந்த வந்த நீ நல்லா வேண்டி கட்ட மாதிரி தந்துச்சுது. அது அகண்ட தியானம் நடந்துச்சு. நல்ல உண்மையில மாசம் நல்லா இருக்கு தெரியுமா, அந்த அகண்ட தியானம் நல்லா இருக்குது. அத அந்த இல்ல அகண்ட தியானத்துல நீங்க ஜாயின் பண்ண அப்புறமா உங்க ஃபேஸே மாறிடுச்சு, பொலிவு அப்படியே இல்ல டிஃபரெண்டா இருக்கு. நீங்களே உங்க பழைய போட்டோ எடுத்து பாத்துக்கோங்க இப்போ. இல்ல மாஸ்டர், எனக்கு சில பேர் சொல்லிடும் உன் முகம் பொலிவா இருக்குதே, ஒரு தெளிவா இருக்கு. அதான் சொல்றேன். அப்படியா அப்படியான்னு நானே கேட்டுக்கொண்டேன். எனக்கு தெரியல மாதிரி நீங்க சொல்லும் எனக்கு தெரியுது. ஆனா கூடுதலா சொல்லிடும் இந்த பேச்சு தெளிவா இருக்கு. ஆனா கேட்கினம் மாஸ்டர், காது கொடுத்து கேட்கினம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்ற மாதிரி உங்க முகத்துல தெரியுது. உங்க அகம் மாறிக்கிட்டே வருது இல்லையா, பொலிவோட. அந்த பொலிவு முகத்திலயும் தெரியுது. கிளாஸ் எடுக்கிறேன் நான் மாஸ்டர், அந்த லண்டன் குரூப்ல கிளாஸ் எடுப்பேன். ஓ நைஸ். அதை விட உலக தியானம் நான் எடுக்கிறேன் தானே, அந்த பிரபஞ்ச இது அதுக்காக எடுப்பேன், அந்த கிளாஸ் எடுப்பேன். அது ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருப்பினமேன்றதுக்காகவே நான் அந்த கொஞ்சம் அலுப்பா இருந்தா கூட நான் வீட்டுல இருக்க மாட்டேன், சோர்ந்து படுக்க மாட்டேன். இல்ல என்ன பார்த்து கொண்டு இருப்பேன், கிளாஸ் எடுக்கிறதுக்கு யாழ்னிய காணையில தேடி விடமாட்டக்காக ஓடுவேன். ஆனா நல்லா இருக்கு மாஸ்டர், அந்த புத்தகங்கள் நிறைய வாசிக்கிறதுக்கும். ஆனா அது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கு மாஸ்டர். அத பெருக 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 அந்த தண்ணி விடா தீராதது மாதிரி அந்த அவ்வளவு தாகமா இருக்கு மாஸ்டர் அந்த புத்தகம் வாசிக்க. இல்ல ஒரு நாளைக்காவது தியானம், எல்லாரும் சொல்லுவினம் ஒரு நாள் பஞ்சியா இருக்கு இன்றைக்கு தியானம் செய்யாட்டியே. அதை என்னால முடியாது, தியானம் செய்யறேன்னா யாருமே செத்ததுக்கு சமம். என்னால முடியாது தியானம் செய்யாம என் வாழ்க்கையில தியானம் இல்லையன்னா அன்றைக்கு யாருமே இல்லையன்னா நினைக்கணும். அப்படியே ஒரு தாகமா இருக்கு மாஸ்டர் இந்த தியானம். ஒரு தாகத்தை இழுக்குது மாஸ்டர். அதுல வர்ற எக்ஸ்பீரியன்ஸும் வித்தியாசமா வருது மாஸ்டர். அந்த போட்டல் பேண்ட் சுரந்த மூட்டம் கூட மாஸ்டர் முதல் நாள் வருது, அது பூரா உலகம் சம்பந்தமானதும் பெண்கள் சம்பந்தமானதும் வருது. அதுக்கு பிறகு வர்றதுகளும் பெண்கள் சம்பந்தமானதா வருது. நான் அதோட மேமாலும் ஒரே சீதா பிராட்டிய பற்றியே ஒரே கிளாஸ் எடுத்துச்சுனமா. இது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. உண்மையா இல்லாம அதுதானோ எல்லா எனர்ஜியும் அந்த பெண்கள் இந்த சக்தி கூட இருக்கிறதுக்கான விஷயங்களா இருக்குதோன்னு எனக்கு ஒரே அதிசயமா இருந்துச்சு. ஆனா அந்த அவைய வந்து சொல்ற வார்த்தைகளும் கேட்கிற இதுகளும் நடக்கிற அந்த எங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் நல்லா இருக்கு மாஸ்டர், அற்புதமா இருக்கு. உண்மையில அருமையா இருக்கு இந்த தியானம். உண்மையில பத்திரிகை மாஸ்டருக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும். அது சொல்லிக்கொண்டே இருக்கணும், அந்த வாய் ஓயாம சொல்லிக்கொண்டே இருக்கணும் மாஸ்டர். நீங்க சொல்ல தேவையில்லை, ஏன்னா பத்ரிஜி மாஸ்டர் எப்பவுமே அவரை வந்து புகழணும் செல்லல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன நான் சொன்னது வந்து கேட்டு என்ன அப்ரிஷியேட் பண்றதை விட 10 பேருக்கு நீங்க தியானம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுதான் எனக்கு வேணும். அது உண்மை மாஸ்டர். நீங்க புகழ்ல அது வந்து எப்பவுமே சார் எதிர்பார்க்க மாட்டார். சார் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க உயர்ந்த மாதிரி எல்லாரையும் உயர்த்துங்க, நீங்க மாஸ்டர் ஆன மாதிரி எல்லாரையும் மாஸ்டர் ஆக்குங்க. அதுதான் சாருக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை. நமக்கு தியானம் கொடுத்த பத்ரிஜிக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இதுதான். பி ஏ மாஸ்டர் அண்ட் மேக் மாஸ்டர்ஸ். கண்டிப்பா மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர், சூப்பர் அருமை. நல்லா போகுது மாஸ்டர், அந்த அகண்ட தியானம் சூப்பரா போகுது.
அகண்ட தியானத்தை வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம குரூப்ல இருக்கிறவங்கள தாண்டி அகண்ட தியானம் யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் சொல்லி அதை பண்ண வைக்கணும். அதுல ஜாயின் பண்ண வைங்க. நம்ம செய்ய வேண்டியது இதுதான். ஏன்னா அகண்ட தியானம் வந்து ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம வந்து நிறைய பயிற்சி செய்யாமலேயே ஹையர் எனர்ஜிஸ், ஹையர் சாதனைய வந்து சாதிக்க முடிகிற ஒரு சிம்பிள் மெத்தட் தான் அகண்ட தியானம். ஸோ அகண்ட தியானத்துக்கு நம்ம எல்லாரையும் வர வைக்கணும். யார் எந்த குரூப்ல வேணா இருக்கட்டும், அகண்ட தியானம் பண்ணட்டும், அவ்வளவுதான். இல்ல மாஸ்டர், நான் சொல்லி இருக்கிறேன் மாஸ்டர். அகண்ட தியானமாச்சும் சொல்லி நிறைய பேர் வந்திருக்கணும். 2 ஸ்ரீலங்கன் குரூப்பு, லண்டன் குரூப்பு, இதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். அதுல இருந்து 4-5 மாஸ்டர் வந்திருக்காங்க. ஓகே. சோ நீங்க வந்து யாருக்கு நீங்க ரெஃபர் பண்ணணும்னா, யாரெல்லாம் சின்சியரா டெய்லி ரெகுலரா மெடிடேஷன் பண்றாங்க, இன்னும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு அப்படின்றவங்கள ஸ்பெசிஃபிக்கா நீங்க கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாம தெரியாது இல்லையா? நீங்க அவங்கள கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்றதோ இல்ல மெசேஜ் பண்ணி சொல்றதோ அது உங்க சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, நல்ல தியானம் தெரிஞ்சவங்களுக்கு அகண்ட தியானம் போய் சேரணும், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க நல்லா பண்றாங்க, அதை இன்னும் டெவலப் பண்றதுக்கு அகண்ட தியானம் ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ நம்ம ஒரு வருஷத்துல கிடைக்க வேண்டிய பலன் எல்லாம் ஒரு மண்டல அகண்ட தியானத்திலேயே நமக்கு கிடைச்சிடும். அப்ப இது எவ்வளவு ஈஸி, எவ்வளவு ஃபாஸ்ட் growth இல்லையா? அந்த ஃபாஸ்ட் growth நம்ம மட்டும் வச்சுக்காம எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா ஒரு வித்தியாசம் தெரியும் மாஸ்டர். அந்த பூட்டோன் பேண்ட் திறந்தா பிறகு என்ன ஒரு சின்ன பெண் குழந்தை கூட்டிக்கொண்டு போச்சு மாஸ்டர். கைய பிடிச்சு கூட்டிட்டு வா போவோம் வான்னு கூட்டிக்கொண்டு போச்சுது. கூட்டிக்கொண்டு போகும்போது மாஸ்டர் அது எப்படி இருந்தேன்னா, அந்த உணர்வு சூரிய பகவான் உதிக்கும் போது ஒரு கோல்ட் கலர்ல வருமில்ல, அதோட சேர்ந்து ஒரு கோல்ட் எனர்ஜியும் சேரும் போது, ஒரு ஒரஞ்சும் கோல்டும் சேரும் போது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதே நேரம் அதோட உணர்வு மாஸ்டர் அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எல்லாம் ஒரு 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 ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஒரு நல்ல நல்ல வெக்கைக்குள்ள பிரிட்ஜை திறந்தோன்னு ஒரு காத்து வரும் மாஸ்டர். அது கூட சொல்ல முடியும். அது கூட கொஞ்சம் குறைவா சொல்லணும் மாஸ்டர். அது மாதிரி இருந்த மாஸ்டர் அந்த உலகத்துக்குள்ள பூரும் போது உண்மையில நான் அதை உணர்ந்த உடனே எனக்கு இது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வா இருக்குது. இந்த உணர்வு அந்த ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த உணர்வை கூட எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது மாஸ்டர். சந்தோஷமா இருந்த மாஸ்டர். நன்றி மாஸ்டர். யூனிவர்ஸ் வந்து உங்க அந்த பாப்பா மூலியமா உங்களுக்கு அந்த இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுதான் மாஸ்டர். அதுல இந்த 3 நாளும் ஒரே கோல்ட் தான் மாஸ்டர். ஒரே கோல்ட் கலர்ல எல்லா மனிதர்களும் பறவை கணக்குல பறக்கினோம். இந்த தேவ தூதர்கள் சொல்லுவினோம், தேவ தூதர்கள். ஆனா எல்லா தேவ தூதர்களும் சின்னதா தான் இருக்கணும் மாஸ்டர். சின்னதா தான் இருக்கணும். எல்லாம் கோல்ட் கலர்ல எல்லாரும் பறந்து திரியினோம். அப்ப பாத்துட்டு இன்னும் சின்னனா இருக்கணுமேன்னுட்டு, ஓகே இன்னும் வளர்ச்சி இதுக்கு போல இருக்கு பாதை, அதனால சின்னனா இருக்கணும் வாக்குவோன்னுட்டு. ஆனா அருமையா இருந்தது மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. ஷர்மிளால யார் இருக்கீங்க? இப்பதான் ஜாயின் பண்ணவங்க போல இருக்கு. ஷர்மிளா பேசுறீங்களா யாராச்சும்? சரி, ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாம். அழகா எல்லாருமே உங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல உட்காருங்க. ஃபோன் சைலண்ட்ல போட்டுருங்க. கை கோர்த்துக்கோங்க, கால்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 hour மியூசிக் ஷேர் பண்றேன். யாருக்கு எவ்வளவு நேரம் முடியுதோ அதை தாண்டியும்